நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம். தேவதூதரை கர்த்தர் எப்படி படைத்தாராம்? விசித்திரமா படைச்சாராம். விசித்திரம்னு சொன்னா என்ன சொல்லுங்களேன்? விசித்திரம்னு சொன்னா என்ன? ஆச்சரியப்படத்தக்க. ஆச்சரியம்னு சொன்னா என்ன? அதிசயம். அதிசயப்படத்தக்க. அதிசயம்னு சொன்னா என்ன? அற்புதமாக. அற்புதம்னு சொன்னா என்ன? வியப்பாக. வியப்புன்னு சொன்னா என்ன? வினோதமாக. இப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். தேவதூதரை தேவனை விதமாக படைத்தாராம், விசித்திரமாக ஆண்டவர் படைத்தாராம். இந்த விசித்திரமான படைப்புக்கு சில காரியங்களை உங்களுக்கு சொல்கிறேன். தேவன் தேவதூதர்களை நம்மை பார்க்கிறோம் சற்று மகிமை அதிகமாக படைத்தார். நாம படைப்பில் அவர்களை விட மகிமை குறைந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு சிறகு இருக்குது, நமக்கு சிறகு இல்லை. நம்ம கவனிங்க, அவர்கள் சிறகுனால் பறந்து போகிறார்கள், நம்ம சிறகு இல்லாமலே பறந்து போகிறோம். இல்லையா? ஆமாம், சிறகு இல்லாமல் ஏரோப்ளைன் செய்து பறக்கிறோம்ல, அவங்க சிறகுனால் பறந்து போகிறாங்க. சரி, இந்த நம்ம ஒரு சேர் கூட காலி இல்லாமல் எல்லா நாளும் ஜனங்கள் வரும்படியாக நீங்கள் தயவுசெய்து ஆளுக்கு ஒரு ஆளாக கூட்டிகிட்டு வாங்க. நேற்றுக்கே செய்தி கேட்டுட்டு நான் ஃபோன் பண்ணி சிலரை கூப்பிட்டேன்னு சொல்கிற தங்கங்களே கை தூக்கம் பார்க்கலாம். கை தூக்கம் ஒன்று ஒரு சிலர் கூப்பிட்ருக்கீங்க, அவர்களுக்காக ஒரு கைத்தட்டு கொடுங்க பார்ப்போம். நீங்கள் நாளைக்கே கூப்பிட்டு அவங்கள கொண்டு வரணும். சரியா? நமக்கு இன்னும் ஒரு 5 நாள் தானே, இன்றைக்கி முடிஞ்சது 5 நாள் தானே. கொஞ்சம் முயற்சி பண்ணி கூப்பிடுங்க. அப்புறம் ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்களை கேட்டால் தான் சத்தியத்தை அறிவித்து சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம தொடர்ச்சியான செய்தியை இந்த 7 நாள் படிக்கிறோம். வசன பண்டிகை சொல்லுங்கள். வசன பண்டிகை. யார்கிட்டையாவது வேத பாடம் பைபிள் ஸ்டடின்னு சொல்லிடாதீங்க. ஏன் அப்படி சொன்னீங்கன்னா, வேத பாடம் கேள்வி கேட்டு நம்மளை உயிரை வாங்கிடுவாங்க, நமக்கு ஸ்கூலே ஒத்து வராத கதை அப்படின்னு வரமாட்டாங்க. அதனால் வசன பண்டிகை என்னங்க? வசன திருவிழா அல்லது வசன பண்டிகை அப்படி சொல்லணும். நீங்கள் சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. வசனம் பேசிகிட்டு இருக்கும்போதே நோய் குணமாகும். உண்மையாக சொல்கிறேன், வசனம் பேசிகிட்டு இருக்கும்போதே நோயே ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுது? நான் என்னுடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குவேன்னு சொல்லுது. சரி, அருமையானவர்களே, இப்போ நம்ம விசித்திரம் என்றால் என்ன என்பதை பற்றி படிக்க போகிறோம். தேவதூதரை தேவன் விசித்திரமாய் உண்டாக்குனாராம். விசித்திரம்னு சொன்னால் ஆச்சரியப்படத்தக்க அளவுக்குன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ எவ்விதமான விசித்திரம் என்று பார்த்தால், அதாவது அவங்களுடைய உயரத்திலே விசித்திரம். சொல்லுங்கள், உயரத்திலே விசித்திரம். தேவதூதர்கள் மிகவும் உயரமாக இருப்பார்கள். 80-85 அடி உயரம் இருப்பாங்க. என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா? அதாவது ரஷ்யா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் ராக்கெட்டில் பறந்து போகும்போது தேவதூதர்களை பார்த்துருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன காரியம்தான் 80-85 அடி உயரம் இருப்பாங்களாம், நீளமாக இருப்பாங்க. ஆமாம், பார்த்தீங்களா? அதே வேளையில் அதற்கு ஆதாரமாக அவங்க நிற்கிறதுல விசித்திரம் பற்றி நீங்கள் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. ஒரு தேவதூதன் வந்தானா, அவன் ஒரு காலை பூமியிலையும் ஒரு காலை சமுத்திரத்திலையும் வச்சு நின்னானான். நம்ம இப்போ கடற்கரைக்கு போனால் ஒரு காலை பூமியிலையும் ஒரு காலை சமுத்திரத்திலையும் வச்சு நிற்கலாம். 2 காலம் பூமியில் தான் நிற்கும். சமுத்திரத்தில் நிற்கிறன்னா எட்டாத ஆழத்தில் நிற்கிறதுன்னு அர்த்தம். அப்போ அவன் உயரமாக இருக்கணும்ல. உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஆமாம், அப்போ உயரம். தேவதூதர்கள் உயரத்தில் விசித்திரமானவர்கள், நிற்கிறதுல விசித்திரமானவர்கள். அவங்கள மாதிரி உயரம் யாரும் இல்லை. அவங்கள மாதிரி கடலில் ஒரு கால் பூமியில் ஒரு கால் வச்சு நம்மளால் நிற்க முடியாது. 2 காரியம் விசித்திரம்னு சொன்னேன். அது ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பாட்டியமாக இருந்தாங்க. அந்த பாட்டியமாக ஒரு பாஸ்டருடைய தாயார். நாங்கள் அவர்களோட ஊழியம் செய்யிட்டு காலத்தில் அந்த பாட்டியமாக சொன்னாங்க, மவனே, நான் ஒரு நாள் ஒரு மீட்டிங் போயிட்டு வர்ற வேளையில் வழியில் சாத்தான் வந்து ஒரு பனை உயரத்துக்கு மேலே 2 கை விரித்தா எவ்வளோ அகலம் இருக்கும், அதை விட அகலமாக வழியில் இடுக்கமான வழியில் நின்று கொண்டிருந்தான். கண்டங்கரேர்னு உயரமாக நின்று கொண்டிருந்தான். என்னால் நான் வழி போக முடியாதபடி தடை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே வழி தெரியலையே, இந்த சாத்தான் வந்து இப்படி நிற்கிறானே, கண்டங்கரேன்னு பயங்கர உயரமாக நிற்கிறானேன்னு. அப்பொழுது ஆண்டவர் பாருங்கள், ஒரு ரதத்தை அனுப்பினார். ஒரு ரதம், வண்டி. அந்த ரதத்தை அனுப்பும்போது அன்னபாக்கியம் இதில் ஏறிக்கொண்டு ஒரு சத்தம் கேட்டுதான். அவங்க பாட்டி பேர் அன்னபாக்கியம். அப்போ வண்டியில் ஏறினதும் வீட்டில் கொண்டு விட்டுட்டு போயிச்சான்.
அது அப்போ பிசாசுகள் வந்து தூதர்களாக இருந்தவங்க தானே பிசாசுகளாக மாறியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கும் ரொம்ப உயரமாக நிற்க முடியும். கூடு விட்டு கூடு பாய்கிறது, ஆக்ஷன் எடுக்கிறது, உருவம் எடுக்கிறதெல்லாம் பிசாசுகளுக்கும் தேவதூதர்களுக்கும் செய்ய முடியும். அன்றைக்கே பாம்பேக்கு போயிருந்தேன். ஒரு பாஸ்டர் டேவிட்னு ஒருத்தர், திருநெல்வேலி ஜில்லா இடையங்குளத்தில் உள்ளவர். அவர் அங்கே பாம்பேயில் இருக்கிறாரு. அப்போ அவர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க வேலையில் நான் மீட்டிங் போகும்போது, பாஸ்டர் ஒரு நாளைக்கு கழுகு மாதிரி ஒரு பறவை வந்து அப்படி பறந்து வந்தது பாருங்க, வந்து அப்படியே மனுஷர் அந்த தேவதூதனை போல் நின்றுது. அது தேவதூதன் என்கிட்ட சொன்னார், டேவிட் உனக்கு 3 வருஷம் ரொம்ப கஷ்டங்கள் இருக்கும், ஆனால் கர்த்தர் உன்னை போஷிப்பார், கர்த்தர் உன்னை நடத்துவார், நீ பயப்படாத. உன்னிடத்தில் இந்த காரியம் சொல்லும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார், நீ என்னட்ட என்ன பேசணுமோ பேசலாம், நீ போய் சொன்னால் தான் நான் போக முடியும். சரி, பேசிகிட்டு இருந்த வேளையில் 1 மணி நேரம் கிட்ட பேசியிருந்தாங்களாம். அப்புறம் அந்த தேவதூதன் திரும்பி போயிட்டான். அல்லேலூயா. அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க அந்த தூதர்களுக்கும் சரி பிசாசுகளுக்கும் சரி அந்த உருமாற முடியும். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு சம்பவம் நடந்தது. நான் பெங்களூருக்கு மீட்டிங் போனேன். ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட் போனால் பிசாசுகளுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், இப்போ ஒரு ஸ்டேட்டிலேருந்து ஒரு ஸ்டேட்டுக்கு போனால் வந்து அந்த ஸ்டேட்டினுடைய கலெக்டர்கள் அதிகாரிகள் எல்லாம் இருக்காங்கள்ல, இதே மாதிரி பிசாசுகளுக்குள்ளேயும் இருக்குது. ஏன் ஏரியாவுக்கு நீ வந்த, தமிழ்நாடை விட்டு கர்நாடகா ஸ்டேட்டுக்கு ஏன் வந்தேன்னு பெங்களூரில் நான் மீட்டிங் முடித்து படுத்துருக்கிற வேலையில் காலை கையை பிடிச்சி அமுக்கிச்சு பிசாசு. அப்போ நான் சொன்னேன், இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், கால் கையெல்லாம் வலி தான், நல்லா பிடிச்சி அமுக்கி விடு, ஹாமாம் ஒர்க்கெல்லாம் பண்ணி விடு. ஆனால் பிசாசு அப்படி அமுக்கிருப்பார், ஒன்று என்ன பண்ணுறேன்ட்டு பிரச்சனை கொடுத்தது. அப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அப்போ நான் அந்த சரீரத்தை விட்டு வெளியே வந்து கோரம்பாயில் நான் முழங்கால் படிக்கிட்டு இருக்கிறேன். என் சரீரத்தை நானே பார்க்குறேன். அப்போ அவன் என் சரீரத்தை போட்டு அமுக்கிட்டு இருந்தானா, இவன் வெளியே வந்து முழங்கால் போடுறான். என் ஆவி ஆத்மா வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து முழங்கால் போட்டு உள்ளான மனுஷன் வெளியே வந்து முழங்கால் போடும்போது அவன் பார்த்து வெக்கப்பட்டு விட்டுட்டு போயிட்டான். அன்றைக்கி அனுபவம் ஒரு புதுசாக இருந்தது. பரிசுத்தவான்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உருவாரம் மாற முடியும். அப்படியே தான் இன்றைக்கி அநேகர் போலீஸ்கள் சில திருடர்களை குற்றவாளிகளை பிடிக்க முடியாது நினைக்கிறார்கள். அப்படி குற்றவாளிகளை பிடிக்க முடியாது நினைக்கும்போது குற்றவாளிகள் இந்த பிசாசுடைய மந்திர சித்துகளை வைத்து அவங்க உருமாற முடியும். மனுஷனுடைய ரூபமாக நிற்கிறவர்கள் எருமை மாடாக மாற முடியும். எருமை மாடை பற்றிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் கொண்டு போவாங்களா? கொண்டு போக மாட்டாங்க. அப்படி தான் சில குற்றவாளிகள் தப்பிக்கொள்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படியே நாம் தேவாவினாலே தேவசாயலாகவும் மற்றும் உருமாற முடியும். இது மாதிரி பிசாசுகளும் உருமாற முடியும். மந்திரவாதிகளும் கூடு விட்டு கூடு போக முடியும் அசுத்தாவினால் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்க. லேலுயா. இப்படி தேவதூதர்கள் மிகவும் உயரமானவர்கள் என்றும் நிற்கிறதுல விசித்திரமானவர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது வேகமானவர்கள். சொல்லுங்கள். ரொம்ப வேகமாக இருப்பான். ஸ்பீடுன்னா கண்ணை மூடி முழிக்கும்னால பரலோகத்துக்கு போயிடுவான், கண்ணை மூடி முழிக்கும்னா பூலோகத்துக்கு வந்துடுவான். அப்படியே வேதத்தில் சொல்லியிருக்கு. நீங்கள் 1 Corinthians 15 52 53 இந்த வசனங்களில் வாசித்தீங்கன்னா இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் எல்லாரும் ஆனால் கடைசிய காலம் துதிக்கும் போது நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே சொல்லுங்கள், ஒரு இமை பொழுதிலே மர்வம் ஆயிடுவோம்னு சொல்லி அந்த வசனத்திலே சொல்லியிருக்கு இல்லையா? ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே. ஒரு நிமிஷம் சொன்ன என்ன? 60 செகண்ட். ஒரு நிமிஷம். ஒரு இமை பொழுதில் என்னன்னா கண்ணை மூடி முழிக்கும்னா மர்வம் ஆகி போயிடுவான். இப்போ ஒரு ஐயாவும் அம்மாவும் சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு வைங்களேன். அம்மாவுக்கு எக்கால சத்தம் கேட்குது, பிரதான தூதனுடைய சத்தம் கேட்குது, ஆரவாரம் கேட்குது, எக்கால சத்தம் கேட்குது, பிரதான தூதனுடைய சத்தம் கேட்குதுன்னு வைங்க. அவங்க புருஷன்கிட்ட சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு பிரதான தூதனுடைய சத்தம் கேட்குது, தேவ எக்காலம் கேட்குது, மாத்திரமில்லை ஆரவாரம் கேட்குது, நான் இப்போது மர்வம் ஆகி போயிடுவோம் போல இருக்கேன் சொல்லி முடியும். டப்புட அந்த ஐயா போயிட்டாரு. அந்த ஐயா போனோன்னா ஸ்தோத்திரம். அந்த அம்மா ஸ்தோத்திரம் ஐயா சொல்லும்போது அம்மா நெஞ்சில் அடித்து அழுதாங்க. ஐயோ என் புருஷன் போயிட்டாரேன்னு நெஞ்சில் அடித்து அழுகிறான். ஆனால் அம்மா போகும்போது ஐயா நெஞ்சில் அடித்து அழுதுவார். ஸ்தோத்திரம். நண்பர்களே, இப்படி கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து போவாங்க. அப்புறம் தனித்தனியாகவும்
கைவிடப்பட்டவர்களாகவும் மாறுவாங்க. நீங்கள் குடும்பத்தோடு போகணுன்னு தான் இப்போ உங்களுக்கு தேவனுடைய செய்தி சொல்கிறோம். அம்மாமார் எக்கால சத்தம் கேட்டு உங்கள் புருஷனை விட்டு என்ன மகிமையில் இப்படி போயிடுவேன்னு சொல்கிறவங்க ஒரு அலுவலியாக சொல்லுங்களேன். போக மாட்டீங்களா? சரி. ஐயாமார், ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன், என் மனைவி போயிட்டாலே நான் என்ன செய்ய போகிறேன்னு நெஞ்சில் அடிச்சு அழப்போகிற ஐயாமார் ஒரு அலுவலியாக சொல்லுங்களேன். அல்லேலியாவா? சரியான ஆட்களை தான். அல்லேலூயா. சரி. அம்மாமார், என் புருஷன் போயிட்டாரு, நான் என்ன செய்வேன் நெஞ்சில் அடித்து அழப்போகிற அம்மாமார் அலுவலியாக சொல்லுங்களேன். என்ன ஸ்தோத்திரம். இப்படி ஒரு நாள் நடக்க போகுது. ஒரு இமைப்பொழுதிலே ஒரு நிமிஷத்திலே இமைப்பொழுது மறுரூபமாகி போயிடுவோம். அப்போ வேகத்துக்காக சொல்ல வரேன். அதாவது ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னு வைங்க. ஆனால் காரைக்குடியில் அப்படி தான் ஒரு பையன் என்னை பார்த்து, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டான். நானும் நல்லா இருக்கேன் பாஸ்டர், எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அப்போது என்னை வெண்ணுடை தரித்த ஒருவர் வந்து என்னை தூக்கி எஸ்கேப் ஆக்கி விட்டு விட்டார். நான் தப்பி வைக்கப்பட்டேன். எதிர்த்த கேட்டில் இருந்த ஒருவன் அதை பார்த்து சொன்னான் என்கிட்ட, நீ தப்பி வைக்கப்பட்ட காரணம் என்னவென்றால் ஒரு தேவதூதன், வெண்ணுடை தரித்த தேவதூதன் உன்னை காப்பாற்றி விட்டாருன்னு சொல்லி. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கார்டியன் ஏஞ்சல், சொந்தக்கார தூதன் இருக்கிறாரு. சொல்லுங்கள், சொந்தக்கார தூதன் இருக்கிறாரு. ஒரு குழந்தை பிறந்த உடனே தேவன் ஒரு பிள்ளையை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. 800 கோடி முதல் 900 கோடி ஜனங்கள் தான் உலகத்தில் இருக்காங்க. ஆனால் அதை விட கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க. இன்றைக்கி அநேக தூதர்களுக்கு இன்னும் குழந்தைகள் கிடைக்கவில்லை, மனுஷர்கள் கிடைக்கவில்லை. அருமையானவர்களே, ஆனால் நம்ம ஒழுங்காக பசுத்தமாக ஜீவித்தா தேவதூதர்கள் நமக்கு ஒத்தாசையாக இருப்பாங்க. சரியில்லாமல் ஜீவித்தா அவருடைய பாதுகாப்பை எடுத்துருவாங்க. நமக்கு மரணங்களும் ஆபத்துகளும் பிரச்சனைகளும் உண்டாயிரும். அதனால் காட்டுத்து சொன்னார், அவன் அடங்க மாட்டான், அவள் அடங்க மாட்டான், விட்டு தொலைஞ்சி போட்டுன்னு விட்டுருவார். அதனால் நம்ம ஆண்டவருக்கு பயந்து தேவதூதர்களுக்கு சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நம்ம நடக்கணும். நம்ம இப்போ காக்கிற தூதர், கவுடின் ஏஞ்சல், சொந்தக்கார தூதர்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படி இருக்காங்க. இந்த சிறியரில் ஒருவரை அற்பமாக எண்ணாதீங்க, அவர்களுக்குரிய தேவதூதர்கள் நம்முடைய பரமபிதாவை எப்போதும் தரிசிக்கிறார்கள்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, தேவதூதர்கள் வேகத்தில் விசித்திரமானவங்க. சொல்லுங்கள், ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. நம்மலாம் பஸ்ஸில் ஏறினோன்னே கண்டக்டர் டிரைவர்கிட்ட வண்டி எப்போ போய் சேரும்னு கேட்கக்கூடாது. கேட்டால் கோவம் வந்துடும். வாய் திறந்துட்டியா வழியில் பஞ்சர் ஆகிரும்பா. அதனால் கேட்கக்கூடாது. ரொம்ப நேரம் போன பிறகு, சார் ஒரு காரியம் கண்டக்டர்கிட்ட கேட்கலாம், என்னை கூப்பிட்றதுக்கு ஆள் வருது, அப்ராக்சிமேட்டா எப்போ போய் சேரணும்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா வண்டி வர சொல்லலாம்னு அப்படியே சாப்பிட்டா கேட்கணும். ஏறி உட்காந்தோடனே வண்டி எப்போ போவோம், இறங்கியா கீழே, வாயை திறந்துட்டியா வழியில் பஞ்சர் ஆகிரும்பா. அல்லேலூயா. அப்போ தேவதூதர்கள் ரொம்ப வேகமாக போவாங்க. கண்ணை மூடி முழிக்க முன்னால் பரலோகத்துக்கு போயிடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியே ரஷ்யா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் ஜெராக்ஸு எனக்கு கிடச்சிது. பாருங்கள், 82லேயே கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல கண்டுபிடிச்சது ரஷ்யாக்காரன் தான். ரஷ்யாக்காரன் அமெரிக்காக்காரன்ட்ட சொன்னானா, அமெரிக்காக்காரன் கண்ட பிறகு ரஷ்யாக்காரன்ட்ட கொண்டு சொன்னானா, நீ கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, நாங்கள் ஏஞ்சல்ஸை பார்த்தோம், தேவதூதலை பார்த்தோம், அவங்க ராக்கெட்டை விட பயங்கர வேகமாக போனார்கள், நீ இப்போ தானே பார்த்தா, நாங்கள் அதுக்கு முன்னாலே பார்த்துட்டோம், வெளியே சொன்னால் வெக்கம்னு சொல்லி பேசாமல் இருக்கிறோம். ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, தேவதூதர்கள் இருக்காங்க, தேவனும் இருக்கிறாரு என்ற முறையில் பேசிக்கிட்டாங்களாம். அன்பாருடைய தேவதூதர்கள் வேகமானவர்கள். இன்னும் பாருங்கள், தேவதூதர்கள் பலத்தில் விசித்திரமானவர்கள். ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான். அசீரிய பட்டாளத்தில் 1,85,000 பேர் காலி பண்ணிட்டு போயிட்டான். 10 தூதர்கள் வந்தால் இந்தியா முழுவதும் காலி பண்ணிட்டு போயிடுவான். அவ்வளோ பலன் இருக்கு அவங்கள்ட்ட. அல்லேலூயா. அவங்களுடைய அவ்வளோ பலன் இருக்கு. பார்த்தீங்களா, ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்து 1000 பேர் தான் சிம்சோன் கொன்றாங்க. தேவதூதர் ரொம்ப பலன் உள்ளவர்கள். அப்படிப்பட்ட பலன் உள்ள தேவதூர்களை நமக்கு காவலாக ஆண்டவர் வச்சுருக்காரு. அப்போ நாம் ஏன் பயப்படணும்? சாத்தானுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா கைத்தட்டி உற்சாகமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், சோத்திரம். அன்பானுடைய அப்போ தேவதூதர்கள் பலத்தில் விசித்திரமானவர்கள். இன்னும் பாருங்கள், தேவதூதர்கள் உஷ்ணம் தாங்கிறதுல விசித்திரமானவர்கள். நம்ம சூரிய ஒளியிலேயே நம்மளால் நிற்க முடியல, வெயில். ஆனால் ஒரு தேவதூதன் சூரியனில் நின்னானா. சூரியனில் நிற்க முடியுமா? நம்மலாம் சூரியனில் நின்னா எரிஞ்சு பொறிஞ்சு கரிஞ்சு காணாமல் போயிடும். பாருங்கள், தேவதூதன் அவ்வளோ பயங்கரமான. ஒரு தேவதூதன்
பூமியினுடைய 4 காற்றுகளை பிடிச்சிருந்தானா. நம்ம காரில் டியூப்லெஸ் காரில் டயரில் காற்றடிச்சா கூட 5-6 நாள் கழிச்சா காற்றை காணோம். அவன் கையில் பிடிச்சிருந்தான் தேவதூதன். இல்லை என்ன ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள். தேவதூதர்கள் காற்றுகளை கையில் பிடிச்சிருக்கிறோம். இப்படி தண்ணீர்களின் தூதன், இப்படி இடிமுழக்கத்தின் தூதன், இப்படிலாம் நிறைய தூதர்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற தூதர்கள்லாம் இருக்காங்க. ஆகவே தேவதூதர்கள் ரொம்ப விசித்திரமானவர்கள் என்று ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன். அல்லேலூயா. நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம்னு சொல்லியிருக்கேன். முத்திரை மோதிரம்னு சொன்னால் என்னன்னா, அந்த காலத்தில் பார்வோன்னு ஒரு ராஜா எகிப்தில், பார்வோன்னா அவங்களுடைய ராஜாக்குடைய சிறப்பு பெயர்கள். அந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணினா, யோசேப்புடைய கையில் முத்திரை மோதிரத்தை கலத்தி போட்டான். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் யோசேப்பு வந்தான் என்று நாம் படிக்கிறோம். அதுபோல் தேவதூதர்களை கர்த்தர் முத்திரை மோதிரமாக படைத்தார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. அப்போ தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவர்கள் இருக்கும்படியாக படைத்திருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், அவர்களெல்லாம் பணிவிடை ஆவிகள் தான். நம்ம தான் சொந்த பிள்ளைகள். பரலோகத்தில் நம்ம போனால் நம்ம தேவதூதர்கள் 3rd ரேங்க், 3வது நிலை. ஆனால் நாம் 2nd ரேங்க். தேவனுக்கு அடுத்த நிலையில் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நாம் இருக்கிறோம். ஆனாலே முத்திரை மோதிரமாகிய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேணும். நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த விதமான கூட்டம் நடக்கும். நீங்கள் ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாத கட்டாயம் ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொண்டால் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கலாம். பைபிளில் முருதகாய் என்ற ஒரு ஆளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? முருதகாயின்னு சொல்கிற ஆள் தெரியுமா உங்களுக்கு? கை தூக்கம் பார்க்கலாம். முருதகாய் சிலருக்கு தெரியாது. மிளகாய் தான் தெரியுமோ என்னவோ. மிளகாய் தெரியுமா? முருதகாய் தெரியுமா? மிளகாயை விட காரமான ஆள் யார்? முருதகாய். ஐயோ, தன் ஜனத்துக்காக எவ்வளோ பாடுபட்டவர் தெரியுமா? அவர் கையில் ராஜா முத்திரை மோதிரத்தை கலத்தி போட்டதுனால முருதகாய் ராஜாவுக்கு 2வது ஆனவனாக மாறினான் என்று சொல்லி வேதத்தில் சொல்லியிருக்கு. ஆகவே பரிசுத்தாவின் முத்திரை மோதிரத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது தேவதூதர்களை பார்க்கலும் மேலான ஸ்தானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏன்னா அவங்க பணிவிடை ஆவிகள் தான். நம்ம தான் பிள்ளைகள். இல்லையா? நம்ம பிள்ளைகள் பெரியவங்களா வேலைக்காரங்க பெரியவங்களா? பிள்ளைகள் தான் பெரியவங்க. அவரோட பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு இல்லையா? அதனால் முத்திரை மோதிரம்னு சொன்னால் என்ன அத்தாரிட்டி, என்ன அதிகாரம் என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன். அது பாருங்க, ரூபா நோட்டில் முத்திரை இருக்கிறது, அரசாங்க முத்திரை. இப்போ நம்ம ஆதார் கார்டில் அரசாங்க முத்திரை இருக்குது, லைசன்ஸில் முத்திரை இருக்குது, பாண்டு பேப்பர்களில் அரசாங்க முத்திரை இருக்கிறது, ரேஷன் கார்டில் அரசாங்க முத்திரை இருக்கிறது. அந்த அந்த முத்திரைகளுக்கு, அரசாங்க முத்திரைக்கு வேல்யூஷன் இருக்குது, அத்தாரிட்டி, அதிகாரம் இருக்குது. அதுபோல் பரிசுத்த ஆவி பெற்ற உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதன் ஆவியின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளாட்டும் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. அருமையானே, ஒரு கன் அல்லது துப்பாக்கி இருக்குது. துப்பாக்கியில் நல்ல லோடு போட்டோம்னா அதை வச்சு சுடலாம். அபிஷேகம் பெறாதவங்க லோடு இல்லாத துப்பாக்கியை போல் இருக்கிறாங்க. பரிசுத்தாவியை வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். அவே முத்திரை மோதிரமாக தேவன் தேவதூரிலே உண்டு பண்ணினார் என்று சொன்னால் தேவனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எழுத்தின்படி அவர்கள் நம்மை விட பலசாலிகள், நம்மளோட திறமை வாய்ந்தவர்கள், பறந்து சிறக வச்சு பறந்தே பரலோகத்துக்கு போகிறவர்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் பரலோகத்துக்கு போனால் அவர்களை பார்க்கலும் மேலான ஸ்தானத்தை தேவன் நமக்கு தருகிறார். அல்லேலூயாம். சரி, இப்போ நான் ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் தான் இவ்வளோ நேரம் சொல்லியிருக்கேன். நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம்னு சொல்லி, அப்புறம் ஞானத்தால் நிறைந்தவன் சொல்லியிருக்கு. சொல்லுங்கள், அங்கே என்ன எழுதியிருக்கு? ஆமாம், ஞானத்தால் நிறைந்தவன். போதுமா? தோத்திரம். ஞானத்தால், ஞானம் என்றால் என்ன? எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்கிற பகுத்தறிவு தான் என்னது? ஞானம். உண்மையிலே நீங்கள் தான் ஞானிகள், நாம் தான் ஞானிகள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கலாம் ஞானவான்கள் யாரும் கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், உலகத்தில் 3 ஞானம் இருக்குது. தேவ ஞானம், பிசாசு ஞானம், மனித ஞானம் அல்லது உலக ஞானம். எல்லாம் அழிஞ்சு போயிடும். தேவ ஞானம் அழியாது. அழியாத பரலோகத்தில் உள்ள ஞானத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஆண்டோட பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறதா ஞானிகள். உண்மையிலே உலகத்தில் பல கண்டுபிடிப்புகள், கம்ப்யூட்டர், அது செல்ஃபோன் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஞானம் தான், இல்லை என்றல்ல. ஆனால் அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியாது. நீங்கள் ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்க, அதை வச்சு பரலோகத்துக்கு போக முடியும். அழிவில்லாத ஞானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. உண்மையிலே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற நீங்கள் தான் ஞானிகள். ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஞானி ஒருத்தர் இருந்தாராம். அவரை ஒரு பாஸ்டர் அவரை பார்த்தாராம். அந்த பாஸ்டர் என்கிட்ட பேசினார். நான் சந்திர மண்டலத்தில் இறங்கினேன், அந்த சயின்டிஸ்டை பார்த்தேன் பாஸ்டர். என்ன சொன்னார்னா,
நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பரலோகத்தில் போய் பாருங்கள், நீங்கள் சந்திர மண்டலத்தில் போய் இறங்குன ரொம்ப சந்தோஷம் பிரதர்ன்னு சொன்னேன். அவர் சொன்னார், பாஸ்டர் நான் சந்திர மண்டலத்தில் போய் இறங்குனது சந்தோஷம் இல்லை, ஏசு என் உள்ளத்தில் இறங்குனதா சந்தோஷம். கைத்தட்டங்க. ஏசு என் உள்ளத்தில் இறங்குனதா சந்தோஷம். அவர் ஒரு விசுவாசியான், அவர் ஒரு விசுவாசியம். பார்த்தீங்களா? அப்போது உலகத்தில் சந்திர மண்டலத்தில் போய் இறங்குறத விட இயேசு உள்ளத்தில் இறங்குறது தான் பெரிய பாக்கியம். உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தானா, அவனை பார்க்குறதுக்கு ஒரு பாஸ்டர் சென்றாரான் சுவிசேஷம் சொல்லலான்னு. அவன் சொன்னானா, கிழக்க மேற்க தெற்க வடக்க கண்ணட்டும் தூரத்தில் எனக்கு சொத்து இருக்குன்னானா. அப்படியா? இது பாருங்கள், தெற்கே பாருங்கள் காலனி வீடுகள், வடக்க பாருங்கள் கம்பெனிகள், அங்கே பாருங்கள் கிழக்க பாருங்கள் ஆடு மாடுகள், இங்கே பாருங்கள் வயல் வரப்புகள், எக்கச்சக்கம் சுற்றிருக்கான். அப்போ பாஸ்டர் முதுகில் தட்டி கொடுத்து தோளில் கை போட்டு, ஐயா உனக்கு உலகம் முழுவதும் 4 பக்கம் உனக்கு சொத்து இருக்குது, பரலோகத்தில் இருக்கான்னு கேட்டாரான். இல்லை, நீ பரலோகத்தில் உனக்கு சொத்து வேணும்னா இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னாரான். உண்மையிலே உலகத்தில் நீங்கள் ஏழையாக இருக்கலாம், ஒரு வீடு இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் உங்களுக்கு மேலான சுதந்திரம் இருக்குது. கைகளை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம்ல. பரலோகத்தில் உங்களுக்கு மேலான சுதந்திரம் இருக்குது. நீங்கள் பாக்கியவான். நான் சொல்கிறது கதை கிடையாது. ஒரு மந்திரியை பார்க்கலாம், நாட்டில் ஒரு பிரதமரை பார்க்கலாம், நீங்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை பார்க்கணும். உண்மை நான் சொல்கிறது, அழியாத அவங்களெல்லாம் உலகத்தோடு அந்த பாக்கியம் அழிஞ்சு போயிடும். அழியாத நித்திய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. அசைவில்லாத அழியாத ராட்சியத்தை பெற்றுக்கொள்ளும்படியான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் பெற்றிருக்கீங்க. ஆகவே தேவதூதர்கள் ஞானத்தால் நிறைந்தவர்கள். எது ஞானம் எது அஞ்ஞானம், எது அதாவது நன்மை எது தீமை எது என்று பகுத்தறிகிறதாங்க ஞானம். பாருங்கள், ஒரு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு படகோட்டி ஒருத்தர் இருந்தாராம். அந்த படகோட்டி என்ன பண்ணானா, ஆற்றுக்கரையில் படகை விட்டுட்டு இருந்தானா. ஒரு சயின்டிஸ்ட் வந்தானா, யோ என்னை அந்த பக்கம் கொண்டு விடியான்னானா. அதுக்கு தான் ஏன் நிற்கிறேன், நீ ஏறு, இவ்வளோ காசு கொடு, கொண்டாங்க கொண்டு கொடுக்குறேன்னு. வண்டி போயிட்டே இருக்குது, படகு பாதி ஆற்றுல போயிட்டுருக்கு. அப்போ இந்த சயின்டிஸ்ட் வாயை வச்சு சும்மா இருக்கக்கூடாது. உனக்கு கணக்கு சாஸ்திரம் தெரியுமா, வான சாஸ்திரம் தெரியுமா, பூகோள சாஸ்திரம் தெரியுமா, அந்த சாஸ்திரம் தெரியுமா, இந்த சாஸ்திரம் தெரியுமான்னு சொல்லிகிட்டே போனானா. அப்போ இந்த படகோட்டி சொன்னானா, எனக்கு எந்த சாஸ்திரமும் தெரியாது, உன்னை தண்டு வலித்து அந்த பக்கம் கொண்டு விடுகிற தண்டு வலிக்கிற சாஸ்திரம் தாயா தெரியும்னானா. அதான் நீ ரொம்ப கஷ்டப்படுற, அதனால் நீ எல்லா சாஸ்திரம் படிக்கணும்யா அனு பேசிகிட்டே போகிறாங்களாம். பேசிகிட்டே போகும்போது என்ன நடந்துதான், யோ சயின்டிஸ்ட்டு இதை பாரு, ஆற்றுல ஜாஸ்தி வெள்ளம் வருது, காட்டில் மழை பெய்யுது, காட்டாற்று வெள்ளம் நிறைய வருது, அதனால் என்னால் தண்டு வலிக்க முடியாது, ஜாஸ்தி வெள்ளம் தான் நான் விட்டுருவேன். உனக்கு எல்லா ஞானம்லாம் தெரியும்ல, பாருங்கள் ஞானதான் வானசாஸ்திரம் பூகோள சாஸ்திரம் எந்த சாஸ்திரம்னு தெரியும்ல, நீச்சல் சாஸ்திரம் தெரியுமாயான்னு கேட்டான். தெரியாதியான்னா, ஜாஸ்தி தண்ணி வந்தால் நான் விட்டுருவேன். கடைசியில் ஜாஸ்தி தண்ணி வந்துடுச்சு. இந்த சயின்டிஸ்ட்டுக்கு என்ன தெரியாது, நீச்சல் சாஸ்திரம் தெரியாது. கடைசியில் போட்டு கவுந்துருச்சு, போட்டு கரையில் ஒதுங்கிச்சு, போட்டுக்காரன் நீந்தி கரையில் போயிட்டான். சயின்டிஸ்ட்டுக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியாதனால கல் பாறையில் மோதி செத்து போய் கடலில் போய் சேர்ந்தான். பார்த்தீங்களா? உலகத்தில் எந்த ஞானமும் முட்டி மோதி அக்னி கடலில் தான் போய் சேரும். ஆனால் நீங்கள் பாக்கியவான்கள். ரட்சகராய் கர்த்தரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஜனத்தை வர பாக்கியம் உள்ளவர்கள் யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், சயின்டிஸ்ட்டு போய் எல்லா சாஸ்திரம் படிக்கலாம், படிப்பு தப்பு இல்லை, எல்லாம் படிக்கலாம், எவ்வளோ வேணால் படிக்கலாம். அதே வேளையில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது தான் மேலான காரியம். அல்லேலூயா. ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் தான் இந்த பெரிய சயின்டிஸ்டுகளும் பெரிய பிரதமர்களும் பெரிய சென்ட்ரல் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர்களும் அன்னைக்கு தான் தலையில் அடித்து ஆள போகிறான். ஐயையோ, நாட்டுக்காக தேசத்துக்காக இவ்வளோ பாடுபட்டோமே, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் இல்லையே, இப்போ நரகத்துக்கு அல்லவா போகணுன்னு 2 தலையிலையும் குட்டி கொண்டு நெஞ்சில் அடித்து கொண்டு அலறிட்டு நரகத்துக்கு போகிறாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் தான் ஞானிகள். அல்லேலூயா. தேவதூதர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? ஞானத்தால் நிறைந்தவர்களாம், குறைந்தவர்கள் அல்ல. இப்போ இந்த பைபிளில் உள்ள அநேக ரகசியங்கள் நமக்கு தெரியாது, வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்கள் தான் தெரியும். தேவதூதர்களுக்கு எல்லா ரகசியமும் தெரியும். எப்போ தேவதூதன் தான் தானியலுக்கும் யோவானுக்கும் வெளிப்படுத்தி கொடுத்தாங்க, நமக்கும் அப்படி தான் தேவதூதன்.
எல்லா ரகசியம் தெரியும். ஆனால் தேவதூதர்கள் ஞானத்தால் நிறைந்தவர்கள், குறைந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். தேவதூதர்கள் ஞானத்தால் நிறைந்தவர்கள் சொன்னேன். உலகத்திலேயே ரொம்ப ஞானத்தால் நிறைந்தவர் பைபிளில் யாரை சொல்லியிருக்கு? சாலமோனை சொல்லியிருக்கு. உலகத்தில் சாலமோனை மாதிரி ஞானம் யாருக்கும் கிடையாது. தேவனோ ஞானத்தை கொடுத்தாரு இல்லையா? அந்த ஞானம் 2 பெண்களால் வெளிப்பட்டது. 2 அம்மாமார் இருந்தாங்க, ஒரே வீட்டில் தங்கியிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு பிள்ளையை பெற்றாங்க. ஒருத்தி பிள்ளையின் மேலே புரண்டு படுத்து பிள்ளையை சேர்த்து கொண்டுட்டா. ராத்திரி படுத்திருக்க வேளையில் இன்னொருத்தி பக்கத்தில் படுத்திருந்தா. பிள்ளை மேலே புரண்டு படுத்து பிள்ளையை கொண்டுட்டாலே. திடீர்னு முடிச்சு பார்த்தா பிள்ளை செத்து கிடக்கு. என்ன அடுத்த பிள்ளையை திருடி இந்த பிள்ளையை அங்கே போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா. பார்த்தீங்களா? நம்ம குழந்தைகள்லாம் பிள்ளைகள்லாம் செத்து போனால் அம்மாமார் எந்த ராத்திரினாலும் நெஞ்சில் அடித்து அலற ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த கள்ளி பொல்லாத திருடி பாருங்க, தான் பிள்ளைய அங்கே கிடத்திட்டு அவா பிள்ளைய இங்கே கிடத்திட்டா. பார்த்தீங்களா? இப்படி தாய் மோதி பிள்ளை மரணம். பேப்பரில் கூட இப்படி படிக்க முடியாது, பைபிளில் படிக்கலாம். இப்படி தாய் மோதி பிள்ளை மரணம். நம்ம பேப்பரில் லாரி மோதி அம்பாசிடர் கார் மரணம் அப்படி தான் படிச்சிருக்கோம். ஆனால் இங்கே இப்படி ராத்திரி சோதரன் இப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டா. கள்ளி கொலபாதி பொல்லாதவா. காலையில் விழிச்சாங்களா, 2 பேருக்கும் ஒரே சண்டை. அவரவர்கள் பெற்ற பிள்ளை அவரவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? மிருகங்களுக்கு கூட தங்களுடைய குட்டிகளை தெரியும் இல்லையா? அதனால் ஒரே சண்டை. ஏன் பிள்ளை ஓம் பிள்ளை, ஓம் பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சண்டை. உலகத்திலேயே உலக மகா யுத்தத்தை கூட நிறுத்திடலாம், பொம்பளை சண்டையை நிறுத்த முடியாது. என்ன பேசாமல் இருங்க. நான் ஒரு காலத்தில் சண்டைக்காரியாக இருந்தேன் பாஸ்டர். இன்றைக்கி சண்டையெல்லாம் விட்டு மணந்திருப்பேனேன்னு சொன்னேன். அருமை சகோதரிகள் ஒரு அலுவலியா செலுத்துங்களேன். இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், அவங்க உண்மையாக ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் சண்டை போடுறவங்க ஒத்துக்கொள்ளலை. பாருங்கள், ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ பயங்கரமாக சண்டைக்காரியான ஸ்திரியோடு வாசம் செய்கிறதை பார்க்குறோம். வீட்டில் ஒரு மூலையில் வாசம் பண்ணுறது நலம்னு எழுதினார். வீட்டு மூளைக்கும் வந்துட்டாலே என்னவோ வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம்னு அழிச்சு எழுதினார். யார்? இந்த ஞானி தான். இப்படியே அப்படியே சண்டை போடுற வேலையில் இந்த சண்டை நேரம் எங்கே போச்சு? சாலமோன் சின்ன பையன், அவர் தான் ராஜா. அவர்கிட்ட இந்த வழக்கு போச்சுது. சாலமோனுக்கு யோகமே இல்லை. முதல் கேஸே பொம்பளை கேஸ் தான் தீர்த்துருக்காரு. பொம்பளை கேஸ் தான் முதல் கேஸே தீர்த்துருக்காரு. அவருக்கு யோகமே இல்லை. 2ம் சண்டை போடுது. ஏன் பிள்ளை ஓம் பிள்ளை, ஓம் பிள்ளைன்னு 2 பேய்களும் தலை விரித்து போட்டு இன்னும் ஆடுது. பயங்கரமான ஆட்டம். அப்படி இருக்க வேலையில் சாலமோன் யோசித்தார், என்னடா முதல் கேஸே பொம்பளை கேஸை வந்து தீர்ந்துருக்கு, இது பெரிய பிரச்சனையாக இருக்கு. என்ன சேவகாங்க வா, பட்டையை எடுத்துட்டு வா. பட்டயத்தை எடுத்து உயிர் உள்ள பிள்ளைய 2ஆ பிளந்து போடு. அதுக்குத்தானே சண்டை போடுற ஆளுங்க. அவளுக்கு பாதி இவளுக்கு பாதி கொடுன்னு. உடனே அந்த பிள்ளையினுடைய உயிர் உள்ள பிள்ளையினுடைய தாய் குடல் துடிச்சதுனால, ஐயா கொன்றாதீங்க. ராஜா சொன்னால் உடனே கீறிடுவான். சீலாமீனை கீறின மாதிரி கீறி போடுவானுவேன். அதனால் ஐயா பிள்ளைய கொல்லாதீங்க, அவளுக்கே கொடுத்துருங்க, அந்த பிள்ளை உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறான். அவன் அந்த பிள்ளைய கொண்டாளே, அடுத்தவா பிள்ளை திருடி கள்ளி பொல்லாதவா கொலபாதையே, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் பிளந்து போடுங்கண்ணா. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் பிளந்து போ. அப்போ தான் சாலமனுக்கு என்ன உதித்தது? ஞானம் உதித்து. ஜீவனை விரும்புகிறவள் ஜீவன் உள்ள பிள்ளையின் தாய், சாவை விரும்புகிறவள் செத்த பிள்ளையின் தாய்னு கண்டுபிடிச்சார் இல்லையா? அப்படியே செய்தார். நீங்கள் ஜீவனை விரும்புகிறீங்களா சாவை விரும்புகிறீங்களா? ஜீவனை விரும்புகிறான் இல்லையா? சொல்லுங்களேன். இப்படி ஒரு நாள் சொல்லலை, ஏன் இந்த உலகத்தில் இருக்கேன், செத்து தொலைஞ்சா பரவாயில்லையே, இந்த பேயை கட்டி வச்சுட்டானுல, இவளால் எனக்கு தலைவலி என்ன ஐயாமார் சொல்லவே இல்லை. சரி, அம்மாமார் இந்த குட்டி சாத்தானை கட்டி வச்சுட்டாங்களே, என் நேரம் அடிக்கிறான் இந்த ஆள், எப்போதும் பிரச்சனை பண்ணுறான், நிம்மதியாக இல்லை, ஏன்டா இந்த உலகத்தில் இருக்கேன்னு அம்மாமார் செத்தா பரவாயில்லன்னு சொல்லவே இல்லையா? மூச்சே இல்லை. நீங்களும் சாவை தான் விரும்புகிறீங்களா? அது ஏன்? அல்லேலூயா. பாரு, சாவை விரும்பினா சாவு தான். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. ஜீவனை விரும்பினா ஜீவனை, நாம் ஜீவனை தான் விரும்பலாம். அல்லேலூயா. அதனால் சாலமனுக்கு 2 பெண்களால் என்ன கிடைச்சது? ஞானம் கிடைத்தது, விளங்கியது. அப்புறம் சாலமனுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? 1001. சொல்லுங்கள். 1000 அவரு சேர்த்துக்கிட்டது, 1 அவன் அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தது. 1001 மனைவி. இந்த 1001 மனைவியெல்லாம் ஸ்தோத்திரம் பிந்தின காலத்தில், வயதான காலத்தில் சாலமனை ஏமாற்றி போட்டாளுங்க.
விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவளை சாப்பிடவும், விக்கிரகத்தை வணங்கவும், விக்கிரகங்களுக்கு ஆலயங்களை கட்டி கொடுக்கவும் பண்ணிட்டான். சாலமோனிடத்தில் கர்த்தர் 2 தடவை எச்சரித்து, சாலமோனே அந்நிய தேவர்களை பின்ன வேண்டாம். இவ்வளோ பெரிய ஞானமாக இருந்துட்டு கடைசியில் விக்கிரகத்தை வணங்க போயிட்டான் அந்த ஆள். சாலமோனுக்கு பரலோக ராஜ்யம் உண்டான்னு நீங்கள் கேட்கலாம். நான் ஒரு சூனாம் தாமஸ்னு ஒரு அம்மாவுடைய, கொரியா தேசத்து அம்மாவுடைய சாட்சியை வாசித்தேன். 23 தடவை அவங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஒரு என்கிட்ட அந்த புக் இருக்குது, இங்கிலீஷ்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ண புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை படித்தா சாலமோன் அங்கே இளைப்பாற இடத்துல பேரடைஸில் இருக்கிறாராம். பைபிள் எழுதுனா 40 பேர் அங்கே இருக்காங்களாம். அதில் சாலமோனை பார்த்தாங்களாம். அதுக்கு பிறகு தான் நான் நம்பினேன், சாலமோன் கடைசி நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நரகத்துக்கு தப்பி எஸ்கேப் ஆகியிருப்பார். பெரிய பதவி கிடைக்காட்டாலும் நரகத்துக்கு தப்பி எஸ்கேப் ஆகியிருக்கார் போல் இருக்குன்னு நினச்சேன். ஒருத்தனுக்கு 4 மனைவியான். ஒருத்தனுக்கு 4க்கும் சாப்பாடு போடும்போது 4 டியூட்டி. முதல் உள்ளவா வந்து இலையை போட்டு கழுவி வச்சுட்டு போகணுமா, 2வது உள்ளவா வந்து கூட்டு வச்சுட்டு போகணுமா, 3வது உள்ளவா சாப்பாடு வச்சு சாம்பார் ஊற்றணுமா, 4வது உள்ளவா சாப்பிட்டு முடிஞ்ச மாதிரி இலையை வெளியே எடுத்து போடணுமா. இதுதான் டியூட்டி. அப்புறம் இடையில உள்ள 2 பேருக்கும் சுகம் இல்லை. முதல் உள்ளவா இலையை தண்ணி தெளித்து வச்சுட்டு போயிட்டான். 2வது உள்ளவன் கூட்டு வச்சுட்டு போகிறதுக்கு, 3வது உள்ளவா சோறு வச்சு சாம்பார் ஊற்றுறதுக்கும் ஆள் இல்லை. கடைசியில் உள்ளவா இலையை எடுத்து வெளியே போட்டு போயிட்டான். புருஷன் பட்னி. புரியல உங்களுக்கு? ஒருத்தி இருந்தால் ஒழுங்காக வச்சுருப்பா. இப்போ 4 பேர்லாம் நாசமாக போயாச்சு. ஆனாலும் ஐயாமாரும் ஒருத்தியை வச்சுட்டு இருக்கணும். 4 பேரை வச்சிங்கன்னா நாசம்தான். எப்படி இருக்கீங்களோ தெரியாது, பரலோகத்தின் தேவனுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்களா பாருங்கள், இந்த சாலமனை பார்த்து நான் ஒரு காரியம் சொல்லுவேன். சாலமன் மாயை மாயை எல்லாம் மாயன்னு 1001 பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு மாயன்னு பெரிய காரியம். நம்மெல்லாம் ஒரே புருஷனை ஒரே மனைவியோட மாயன்னு எழுதியிருக்கோம். நம்ம பெரிய ஆளா, அவர் பெரிய ஆளா? பரலோகத்தில் போனால் நான் போய் கேட்கணும்னு வச்சுருக்கேன். ஓய் சாலமன் எங்கே வரோம்? அம்மா 1001 மனைவி கட்டிட்டு மாயன்னு எழுதினது பெரிய காரியம் இல்லை. நாங்கள் ஒரே மனைவியோட ஒரே புருஷனோட மாயன்னு எழுதிட்டு வந்திருக்கோம். நம்ம தான் பெரிய ஆள். கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்கயா. ஹல்லேலூயா. கைத்தட்டி சரியாக வரலையே. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, மாயை மாயை எல்லாம் கடைசியில் எப்படி மனம் திரும்பியிருப்பாரோ என்னவோ தெரியல. சரி, பரலோகத்தில் போய் பார்க்கலாம். அன்பானவர்களே, அப்போ ஞானத்தால் நிறைந்தவர்கள் தேவதூதர்கள் என்ன, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற பகுத்தறிவு தான் என்னது ஞானம் என்று படித்தோம். அடுத்தது பைபிளில் பூரண அழகுள்ளவன் அந்த வசனத்தை படிச்சிங்கன்னா எசேக்கியேல் 28:13 பூரண அழகுள்ளவன். இப்போ நீங்கள் நெஞ்சில் கை வச்சு சொல்லலாமா? நான் அழகாக இருக்கிறேன். சொல்லுங்கள், சொல்லுங்களேன். நான் அழகாக இருக்கிறேன். பாஸ்டர் ஏன் என்ன பொய் சொல்கிறீங்க? கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தா என் முகம் அவ்வளோ அழகு இல்லையே. ஸ்தோத்திரம். நான் புறம்பான அழகை சொல்லவில்லை, சரீர அழகை சொல்லவில்லை. நான் ஒன்றா சொல்வேன். நீங்கள் அழகாக இருக்கேன்னு சொல்ல. ஜெபிக்கிற நான் அழகாக இருக்கிறேன். சொல்லுங்கள். வேதம் வாசிக்கிற நான் அழகாக இருக்கிறேன். கூட்டங்களுக்கு செல்கிற நான் அழகாக இருக்கிறேன். ஊழியம் செய்கிற நான் அழகாக இருக்கிறேன். தேவனை கொடுக்குற நான் அழகாக இருக்கிறேன். சிலர் வாயே திறக்கலை, ஊசியை வச்சு சாத்தான் தச்சிட்டு போயிட்டானோ. பார்த்தீங்களா? அப்போ புறம்பான அழகு அழகு இல்லை. அழகு மாயை, சௌந்தரியம், வஞ்சனை உள்ளது. பைபிளில் கவனிங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு தான் இருக்குது. அழகான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு பைபிளில் எழுதலை. அப்படி இருக்கா? இல்லை, குணசாலியை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. அவே ஸ்தோத்திரம். குணம்தான் பெருசு, அழகு மாயை. எங்கள் சபையில் ஒரு ரொம்ப அழகான ஸ்திரீ ஒரு அம்மா இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருப்பாங்க. தலைமுடியெல்லாம் அந்த தரையில் வந்து கிடக்கும். அந்த மாதிரி அழகு, ஆள் ஓய் நல்ல கலரு. மெட்ராஸ்லேருந்து ஒரு அண்டங்காக்கா வந்து கல்யாணம் பண்ணிட்டு போச்சு அந்த அழகுக்காக. உங்களுக்கு வழங்கலையே? உங்களுக்கு பாருங்கள், கடைசியில் ஸ்தோத்திரம் அந்த சகோதரிக்கு கன்னத்தில் ஒரு கட்டி வந்தது. ஒரு கன்னத்தை எடுத்துட்டாங்க. கன்னத்தை மெடிக்கல் ஸ்டோரில், மெடிக்கல் இந்த ஆஸ்பத்திரிக்குள்ள அதில் எடுத்துட்டான். ஆஸ்பத்திரியில் போய் நான் அந்த அம்மாவை போய் பார்க்க போனேன். என்னை கண்டு ஏங்கி அழுது. நான் சபை பாஸ்டரில் போய் அழுது. நான் இருந்த அழகு என்ன, நான் இப்போ இருக்க ஒரு கன்னம் போயிடுச்சு. பார்த்தீங்களா? அப்போ பைபிளில்
அழகு மாயை சௌந்தரியம். அதனால தான் சாராள் நவரோஜ் அம்மா அழகாக பாடினா, அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமேன்னு பாடுறான். அல்லேலூயா. அவே அழகை தேடக்கூடாது, குணத்தை தேடணும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். சொல்லுங்களேன். நம்ம முக்காலே முண்டானி கருப்பாக தான் இருக்கோம். சும்மா நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். இன்னொரு பாட்டில் மணவாட்டி அப்படி தான் சொல்கிறா, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். அதாவது கருப்பு வெளுப்பெல்லாம் அது பிரச்சனையே இல்லை. பரலோகத்துக்கு போனால் நாம் தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்போம். பரலோகத்துக்கு போனீங்கன்னா உங்கள் கலர் இயேசுடைய கலராக மாறிடும். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன் அப்படின்னு பாடுறோம். அப்போ பரலோகத்தில் போனால் உங்கள் கலர்லாம் மாறிடும். கைப்பிடி சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க. பரலோகத்துக்கு போனீங்கன்னா உங்கள் கலரு ஏசப்பா கலராக, ரோஸ் கலராக, வெண்மை சிவப்புமாக மிகவும் அழகாக இருக்கும். கவலையப்படாதீங்க, கருப்பாக இருக்கேன்னு. பரலோகத்தில் இயேசுவை போல் இருக்கும். அதான் உண்மை. அல்லேலூயா. இப்போ தான் சிலருக்கு நிம்மதி பெருமிச்சு, பரலோகத்துலையாவது கலர் மாறுமேன்னு. உண்மையிலே அல்லேலூயா. அன்றைக்கி ஒரு காலண்டர் வந்தது, பாஸ்டருடைய ஃபேமிலி ஃபோட்டோ போட்டு காலண்டர் வந்தது. அந்த காலண்டரில் நான் பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் ஃபேமிலி ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குன்னு. அவர் சொன்னார், கம்ப்யூட்டர் பண்ண வேலை தான். என்ன பண்ண வேலை? கம்ப்யூட்டர் பண்ண வேலை தான். அவர் குடும்பம் ரொம்ப அண்டங்காக்கா மாதிரி கண்டங்கரேன்னு இருக்கும், எல்லோரும் கருப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் கம்ப்யூட்டரில் தட்டி 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 கலரை மாற்றி விட்டாங்க. நம்ம காமராஜரும் முன்னால் கருப்பாக தான் இருப்பார், இப்போ கம்ப்யூட்டரில் போட்டு தட்டி எடுத்து வெள்ளை காமராஜராக மாற்றிவிட்டாங்க. அப்போது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த கம்ப்யூட்டரே கலரை மாற்றும்னா கர்த்தர் கலரை மாற்ற மாட்டாரா? கை தட்டலாம்ல. கம்ப்யூட்டரே கலரை மாற்றும்னா சைஸ் மாறாது, கலரை மாற்றும். தெரியல உங்களுக்கு? அன்னைக்கே கேளுங்க, ஒரு சகோதரி, ஐயா என் மவளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணுமே, பயோடேட்டா கொண்டு வாங்கன்னு. ஃபோட்டோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது. ஏம்மா நீங்கள் 6 முடிஞ்சு மவளை கூட்டிகிட்டு வாங்கன்னு. கண்டங்காக்கா மாதிரி இருக்கா, அண்டங்காக்கா மாதிரி கண்டங்கரேன்னு இருக்கா. என்ன ஃபோட்டோவில் எப்படி இருக்குது? அது கம்ப்யூட்டர் பண்ண வேலை. அதனால் ஐயோ, கல்யாணம் முடிச்சிங்கன்னா நேரில் போய் பார்த்துருங்க, எங்களை பற்றி என்னன்னு சொல்லாதீங்க. ஃபோட்டோவை பார்த்து கருப்பை கல்யாணம் பண்ணுறது தவறு இல்லை. ஸ்தோத்திரம். அழகான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யாருன்னு பைபிளில் சொல்லலை, குணசாலி. அன்றைக்கி ஒரு மாப்பிள்ளையும் பாஸ்டர் தாத்தாவும் எல்லோரும் சேர்ந்து ஒரு பொண்ணு பார்க்க போனாங்க. கேளுங்க. அப்போ பாஸ்டர் சொன்னார், பேரனை பார்த்து, பேரன் தான் பார்த்து, ஏல நம்ம பாஸ்டர்மா மாதிரி கலராக இல்லைடா பொண்ணு, வேண்டாமில்லைன்னாரு. அவன் சொன்னான், சும்மா இருங்க தாத்தா, அவன் ரொம்ப கலராக இருந்தால் அவளுக்கு காவலுக்கு இருக்க என்னால் முடியும், ஜோலியை பார்த்துருப்போம், இது போதும்ட்டான். ரொம்ப ஜோலியை பார்த்துருப்போம், இன்னும் போதும்ட்டான். அவருக்கு மூஞ்சியில் கறி பூசின மாதிரி ஆகிப்போச்சு. ஏங்க கலரை பார்க்காதீங்கயா, குணத்தை பாருங்கள், அதானே நியாயம். அம்மாவுக்கு இப்போ பெருமூச்சு, யார் வரதோ தெரிலன்னா. அல்லேலூயா. ஆமாங்க, நான் சொல்கிறது தான் உண்மை. கலரு அழகு மாயை. சொல்லுங்கள், அழகு. தேவதூரன் மிகவும் அழகாக இருப்பாங்க, உண்மைதான். ஆனால் அவர்களை பார்க்கலும் பரலோகத்தில் நாம் அழகாக இருப்போம். ஏன்னா ஆட்டுக்குட்டியானுடைய மணவாட்டி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அழகுள்ளவர். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் இப்போ பாட்டு கச்சேரி இல்லைல்ல, அப்படியே பாட்டு மாத்திரம் லேசாக ஒரு வரி பாடி விட்டுருவோம். உண்மையிலே பரலோகத்தில் தூதர்களை விட நீங்கள் அழகாக இருப்பீங்க. கை பிடிச்சி சொல்லுங்கள், தூதர்களை விட. கையை பிடிங்க சாமி, கையை பிடிங்க. தூதர்களை விட கைப்பிடிங்க. தூதர்களை விட பரலோகத்தில் ரொம்ப அழகாக இருப்பேன். கவலையப்படாதீங்க, கலர் இப்படி இருக்கேன்னு கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. கையை விடுங்க. அல்லேலூயா. தோத்திரம். அப்போ தேவதூதர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? பூரண அழகு. இப்போ முதல் அழகு யாரு? இயேசு. இயேசுன்னு சொல்வேன், அழகுள்ளவர் சொல்லும். இயேசு அழகுள்ளவர். ரெண்டாவது அழகு யாரு? தூதர்கள். சொல்லுங்க. மூணாவது அழகு யாரு? யூதர்கள். நாலாவது அழகு யாரு? சோத்திரம். பார்த்தீங்களா, முஸ்லீம்கள், இந்த அரபுக்காரங்க. ஐந்தாவது அழகு யாரு? வெள்ளைக்காரன். ஆறாவது அழகு யாரு? நம்ம நாட்டு புது நிறம்.
7வது அழகு ஆப்பிரிக்கா கருப்பு. 8வது அழகு 2வது இருந்தானே இந்த நாசமாக போகிறவன், இவன் 8வது ஆகிட்டான் நாசமாக. பார்த்தீங்களா, இந்த கள்ளப்ப ஆண்டவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருந்தான். இவனுக்கே இப்படி அடி கொடுக்குறதுனால அன்னைக்கு கோயம்புத்தூரில் மீட்டிங் நடத்தினேன் கேளுங்க. அப்போ ஸ்தோத்திரம் என்ன நடந்ததுன்னா, ஒரு பெண்ணுக்கு பேய் பிடிச்சிருந்தது. அவள் ஆடிக்கிட்டே இருந்தால் நானும் ஜெபம் பண்ணேன், பாஸ்டர் ஜெபம் பண்ணார். நேரம் ஆகிட்டுன்னு பாஸ்டர் வீட்டிலேருந்து ஜெப வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். அப்போ நான் இதே பாடம் நடத்திட்டு இருக்கேன். அவன் முன் வரிசையிலேருந்து சிரிச்சிட்டு இருந்தா, பேய் வெளியே நின்றுச்சு, நல்லா சிரிச்சிட்டு இருந்தான். அப்புறம் மீட்டிங் முடிஞ்சது, பேய் போயிடுச்சு சந்தோஷத்தோடு பாஸ்டர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகலான்னா ஜெபம் பண்ணலான்ட்டு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணலாம். பாஸ்டர் ஜெபம் பண்ணார். பிசாசு வந்து ஏறிட்டு ஆடுது. நீ இன்னும் போகலையா? நான் எப்படி போவேன்? அவன் என்னை கம்ப வச்சு அடித்தான், இவளும் சிரிச்சாளேன்னு சொல்லுது. என்னை பார்த்து அவன் என்ன கம்ப வச்சு, அவன் என்னை கம்ப வச்சு அடித்தானே, இவளும் சிரிச்சாளே, நான் போக மாட்டேங்குது. அது அந்த சாசுக்கு எவ்வளோ கோபம். ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங்கில் செருப்பால் அடித்தேன். ஏன் செருப்பு நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. கடைசியில் பாஸ்டரு புது செருப்பு வாங்கி கொடுத்தாரு. அல்லேலூயா. அவ்வளோ கோபம் சாத்தானுக்கு. நான் சாத்தானை கண்டு பயப்பட மாட்டேன். நான் ஏன் டியூட்டி செய்கிறேன், நீ ஓன் டியூட்டி செய். நான் இப்படி தான் பண்ணுவேன், நீ என்ன பண்ண முடியாது, ஒரு முடியை கூட பிடுங்க முடியாது, போடா நாய. அல்லேலூயா. சாத்தானுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போமா அவன் இதெல்லாம் கேட்டுட்டு தான் நிற்கிறான். ஒன்றுமே செய்ய முடியாதியா, உனக்கு 1000-10,000 தூதர்கள் பாதுகாப்பு இருக்குது. எங்களை விட வல்லமையான தூதருடைய பாதுகாப்பு உனக்கு இருக்குது. ஏங்க என்ன கொல்றதுக்கு 10-16 ஆக்சிடெண்ட் எனக்கு வந்தது. ஆனால் தேவன் என்ன உயிரோடு வச்சுருக்காரு. அல்லேலூயா. அதனால் நான் சாத்தான்ட்ட சவால் விடுவேன். டேய் சாத்தானே, இந்த பாரு, எனக்கு ஆண்டவர் தருவ ஜீவனை பார்க்கலாம், ஜீவ நாட்களை பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு முன்னால் நீ என்ன கொல்ல முடியாது. நான் என்னுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்தில் மறைந்திருக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் சாத்தானுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கடைசி 2வது நிலையில் இருந்தவன் தூதன் மிகவும் அழகாக இருந்தவன் கடைசி நிலையில் 8வது நிலைக்கு வந்துட்டான். கருகருத்து போயிட்டான். இப்போ யோசிக்கிறான், ஆண்டோடைய சொல்ல கேட்காம போயிட்டு இப்படி பேயா நாயா போயிட்டோமேன்னு யோசிக்கிறான். அல்லேலூயா. சரி, அப்போ தேவதூதர்கள் ஞானத்தால் நிறைந்தவர்கள், பூரண அழகுள்ளவர்கள். அடுத்தது பத்மராகம், புஷ்பராகம், படிக்கப்பச்சை, கோமேதகம், இந்திரநீலம், எஸ்பி, மரகதம், மாணிக்கம் போன்ற முதலாக 9 வித ரத்தின கற்களால் மூடியிருந்தது. நீங்கள் இப்போ சகோதரிகள் அழகாக நகை நட்டு போட்டு நல்ல கிளிட்டான ட்ரெஸ் உடுத்திட்டுருக்கீங்க. இந்த வெளிச்சம் பட்டோடனே உங்கள் சரீரத்தில் உள்ள நகை நட்டுகள், துணியில் உள்ள அந்த சருகைகள் சிலு மினுங்குது பாருங்கள். அதே மாதிரி தேவதூதர்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள். உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாயின்னு எழுதியிருக்கு பைபிளில். ரொம்ப மினுங்கிட்டு கிளாரிட்டியாக மினுங்கிட்டு இருப்பாங்களாம். அதனால் நான் இவ்வளோ அழகாக இருக்கேனேன்னு ஞானத்தை கெடுத்து போட்டோம். ஆகவே சகோதரிகளும் சரி சகோதரர்களும் சரி ரொம்ப மினுக்கக்கூடாது, ஞானம் கெட்டு போயிடும். ரொம்ப மினுக்கினீங்கன்னா ஞானம் கெட்டு போயிடும். அல்லேலூயா. மினுக்கினால் ஞானத்தை கெடுத்தாயின்னு எழுதி. அப்படி பொண்ணுனால் செய்து கவனிங்க, தேவதூதர்கள் பொண்ணுனால் செய்யப்பட்டு ரத்தின கற்களால் மூடப்பட்டிருக்காங்க. அல்லேலூயா. ரத்தின கல்லை பொண்ணால் மூடி அழகாக இருக்கும்போது அதே மாதிரி நீங்கள் அதுக்கு உதாரணம் சொல்லப்போனால் நகைக்கடையில் நகை எவ்வளோ அழகாக இருக்குது, பொண்ணுனால் செய்து ரத்தினக்கல் பதித்து வச்சுருக்காங்கல்ல, எல்லோ லைட் போட்டு வச்சா ஜில்லுன்னு அதை விட அழகாக இருப்பாங்க தேவதூதர்கள். பாருங்கள், தேவதூதர்கள் எப்படிப்பட்டவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப மினிங்கிட்டவங்க. கண்கள் உள்ளம் புறமும் கண்கள் இருக்குமா. எவ்வாறு பாருங்கள், நாய் கண்ணு, மிளா கண்ணு, ஆட்டுக்கண்ணு, மாட்டுக்கண்ணில் ஒளிப்பட்டா ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுல, ரத்தினக்கல் மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுதுல, அதே மாதிரி தேவனுடைய பிரபைகள் பட்டு சரீரம்லாம் அப்படி மினுங்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நீங்கள் போட்டிருக்க சட்டை துணியில் அந்த சரிகை இருக்குது, சரிகை ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, எனக்கு தெரியுது. அல்லேலூயா. அது மாதிரி தேவதூதர்களுடைய சரீரத்தில் பொண்ணுனால் செய்து ரத்தின கற்கள் பதித்திருந்தாங்க. ஆண்டவர் அப்படி படிச்சிடணும். மனுஷனை மண்ணனால் உண்டாக்கினார், தூதனை பொண்ணால் உண்டாக்கினார். நல்ல வேலைக்கு நம்மளை தேவதூதனை போல உண்டாக்கினார், நம்மளும் பெருமைப்பட்டு பேயா போயிருப்போம். மண்ணால் உண்டாக்கப்பட்ட மனுஷனே மண்ணிலிருந்து பொண்ணை எடுத்து போட்டுட்டு என்னைப்பார் அழகைப்பாருன்றான். மண்ணிலிருந்து பொண்ணை எடுத்து போட்டுட்டு என்னைப்பார் அழகைப்பார், ஜல்க்கு. ரொம்ப நகை நட்டு போட்டு ஆடாதீங்க, ரொம்ப நகை நட்டு போட்டு ஆடாதீங்க. ஆத்தாகை அம்மாகை ஆத்திட்டு போயிடுவானுவேன்.
ஆத்தாகை அம்மாகைன்னு தெரியுமா? ஹிந்திக்காரன் திருப்பி போயிடுவான். ஆத்தாகை அம்மாகை அலைஞ்சி திரிவானுங்க. இங்கே பெங்களூர் பாண்டிச்சேரியில் நிறையா இருக்கானுங்க. தெருவிலேயே ரொம்ப நகை நட்டு போடுறாங்க. ஒட்டு இழுப்படுத்திட்டு போயிடுவான். அதனால் கவனமாக இருங்க. ரொம்ப நகை நட்டு போட்டிங்கன்னா டேஞ்சரு. தோத்துறோம். நகை நட்டு ரொம்ப இருந்தால் விற்று சொத்துக்கத்து வாங்கி போடுங்க. அப்புறம் ரோட் சைடில் சொத்துக்கத்து வாங்கி போடுங்க. ஸ்தோத்திரம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்கு கொடுத்துட்டு சொத்து வாங்க வேண்டிய சொத்து வாங்கி போடுங்க. ரொம்ப அலங்காரம் ஆபத்து. சொல்லுங்கள், அலங்காரம் ஆபத்து. ரொம்ப ரொம்ப அலங்கரிக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அன்றைக்கே ஒரு பொண்ணு பார்க்க போனான். பார்த்துங்க, நடந்த சம்பவம். பொண்ணு பார்க்க போனால் அவன் காற்றுல களத்தில் எல்லாம் தாயித்தி டப்பி குப்பி எல்லாம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு மிளுங்குது. அப்போ அவன் சொன்னான், இவா ரொம்ப ஸ்டைலாக அழகாக இருக்கா, இப்படி மினுங்கிட்டு இருக்கா, பார்த்தா சப்பரம் மாதிரி அழகாக இருக்கா. ஆனால் எனக்கு சம்பளம் இவளுக்கு தாயித்து குப்பி டப்பி வாங்கி கொடுக்கறதுக்கு ஏன் சம்பளம் போகாதது, இவ வேண்டான்ட்டான். ஏன் இந்த டப்பி குப்பி வாங்கி போடுறதுக்கு இவளுக்கு என் சம்பளம் இவளுக்கு எனக்கு போதாது, வேண்டாம். நார்மலாக இருக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அலங்கரிச்சிட்டு இருக்கக்கூடாது. அலங்காரம் ஆபத்து. ஆணும் சரி பெண்ணும் சரி அலங்காரம் ஆபத்து, டேஞ்சர் தான். இல்லையா? தேவதூதர்கள் எப்படிப்பட்டவங்களாம்? அழகுள்ளவர்கள். சோதரன் தேவனுடைய பிள்ளைகளே, ஞானத்தால் நிறைந்தவர்கள், பூர்ண அழகுள்ளவர்கள். பத்மராகம் 9 வித ரத்தின கற்களும் சரீரத்தில் பொண்ணும் அவளை மூடி இருந்தது. இப்போ நான் இவ்வளவு நேரம் ஒரு பாயிண்ட்ஸ் தான், அந்த சிஸ்டிப் மட்டும்தான் ஏறத்தாழ 1 மணி நேரம் சொல்லியிருக்கேன். சொல்லுங்கள், 9:05 எடுத்தேன், 7:05 எடுத்தேன், 8 மணி ஆகுது. ஒரு 5-7 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. ஒரு விஷயத்தை இனி நம்ம அப்படி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. 2வது இடத்த பாருங்கள். 2வது குறிப்பு இருப்பிடம். சொல்லுங்கள், இருப்பேன். தேவன் தூதர்களை அழகாக இப்படி படைச்சிட்டார். எங்கே வச்சு படைச்சார் தெரியுமா? பரலோகத்தில். தூதர்களை எங்கே வச்சு படைக்கப்பட்டாங்க? பரலோகத்தில். எப்படின்னா, நான் நேற்று உங்களுக்கு சொன்னேன், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவர் இல்லாமல் உண்டாகவில்லை. தேவதூதர்களை படைத்தவர் இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து பிதாவான தேவன் சொன்னார், கோடான கோடி தூதர்கள் உண்டாக்கடவுன்னு சொல்லுங்க இயேசுன்னு சொன்னார். உடனே இயேசுன்னு சொன்னார், கோடான கோடி தூதர்கள் உண்டாக்கடவர்கள். அப்படி தான் ஈசல் பூத்த மாதிரி எக்கச்சக்கமான தூதர்கள் உண்டாயிட்டாங்க. உண்டான உடனே அவர்கள் துதிக்க ஆரம்பிச்சான். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்னு துதிக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. தூதர்களை எங்கே வச்சு படைக்கப்பட்டாங்க? பரலோகத்தில். உனக்குதான். அப்போது அவர்களுக்கென்று ஒரு இடம் உண்டாக்கணும்னு சொல்லி தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குறார். அதில் ஒரு ஏதேனை படைச்சி தூதர்களாக வச்சுருந்தார். நீங்கள் தேவனுடைய எசேக்கியேல் 28:13 படிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஏதேன்னா 2 ஏதேன் இருக்கு. ஆதாம் ஏவாளுடைய ஏதேன் பிந்தியது, தேவதூதருடைய ஏதேன் முந்தியது. ஆதாம் ஏவாளுடைய ஏதேன் செடி கொடி மரம் கனி இவைகளால் ஆனது. ஆனால் தேவதூதருடைய ஏதேன் மாணிக்க கற்களால் செய்த மகிமையான கட்டிடம். அல்லேலூயா. எல்லா ரத்தன கற்களும் பூமியில் இருக்குதுங்க. பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா விலையேறப்பட்ட ரத்தன கற்களும் பூமியில் இருக்குது. இந்த பூமியில் தான் முதல்ல தேவதூதர்கள் இருந்தாங்க. சொல்லுங்கள், இந்த பூமியில் தான். அப்புறம் தேவனுக்கும் தூதர்களுக்கும் சண்டை உண்டாச்சு தான் பூமி தண்ணிக்குள்ளே முங்கி, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளும் தண்ணிக்குள்ளே முங்கிய நிலைமையே மாறிப்போச்சு. அப்புறம் தான் 1ஆம் நாள் முதல் 6ஆம் நாள் வரை சிருஷ்டித்து 6ஆம் நாளில் மனுஷனை படைச்சி வச்சார். நாளைக்கு அதை பற்றி படிப்போம். இதே பூமியில் தான் தூதர்கள் இருந்தான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார். ஆனால் தேவன் வானாதி வானம், பரலோக ராஜ்யம், புதிய சிலையம், சீயோன், சிங்காசனம்லாம் அனாதியில் படித்தார். ஆதி பிந்தியது, அனாதி முந்தியது. தேவன் அனாதியாக இருக்கிறார். ஆதியில் தூதர்களை படைச்சு அதில் வானத்தையும் பூமியும் படைச்சு அதில் வச்சார் ஆதியிலே. அப்போது தேவதூதர்கள் தப்பு பண்ணனால தேவதூதர்களுக்கும் ஆண்டவருக்கு சண்டை உண்டாச்சு. அதை பற்றி நாளைக்கு நான் படிக்க போகிறோம். அல்லேலூயா. பூமியோட மாறுதல்கள்னு தேவன் எப்படி 6 நாள் சிருஷ்டிப்பு, விளக்கப்பட்ட மரத்தின் கனியை தேவன் ஏன் படைச்சார் என்பது நாளைக்கு படிப்போம். இன்றைக்கி பேய் பிசாசுகள் எப்படி வந்தாரன்னு படித்து முடிச்சிடுவோம். அல்லேலூயா. கவனிங்களா. இப்போ பரலோகத்தில் படைக்கப்பட்ட தேவதூதர்கள் எங்கே வச்சா? ஆண்டவர் எங்கே வச்சார்? ஏதேனில். பாருங்கள், ஏதேனில் இருந்து இவங்க சீயோனுக்கு ஆராதனைக்கு போகணும். நீங்கள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம்
பாருங்கள், அந்த தேவதூதர்கள் 3 கூட்டத்தாரும், காப்ரியேல் கூட்டம், மிகாவேல் கூட்டம், கேருப்பு கூட்டம், 3 கூட்டத்தார் இங்கே தான் இருந்தாங்க. சீயோனுக்கு ஏறி போவாங்க. ஆராதனை முடிஞ்சோடனே ஏதேனுக்கு வருவாங்க. சீயோனில் ஆராதனை ஸ்தலம், பாருங்கள் ஏதேனில் வாசஸ்தலம். இதே போல் நேற்றைக்கு நம்ம படித்தோம், புதிய எருசலேமில் நாம் வாசம் செய்வோம், சீயோனில் போய் ஆராதனைக்கு போவோம். இல்லையா? பரலோகத்துக்கு நாம் போகும்போது சீயோன் ஆராதனை ஸ்தலம். இப்போ போய் இது ஆராதனை ஸ்தலம், உங்கள் ஆராதனை முடிஞ்சோன்னா உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, அது வாசஸ்தலம். அப்படி தான் பரலோகத்துலேயும் அப்படி தான். ஆனால் இங்கே நம்ம தங்க முடியாது இல்லையா? அதுபோல் சீயோன் வந்து தேவனுடைய வாசஸ்தலம். நம்ம அங்கே போகலாம், ஆராதிக்கலாம், சாஷ்டாமா விழுந்து முழங்கால் நின்று பல விதமான நிலையில் அவரை ஒர்ஷிப் பண்ணலாம். சீயோனுக்கு வரலாம், ஆராதிக்கலாம். ஆனால் அங்கே தங்க முடியாது. அங்கே தேவன் தான் தங்கியிருப்பார். நம்ம ஆராதனை ஸ்தலம் வேறு, வாசஸ்தலம் வேறு. இப்போது இவங்க ஏதேனில் வாசம் செய்து சீயோனுக்கு ஆராதனைக்கு போகிறான். இப்போ வாசஸ்தலத்தை பற்றி நாம் படிச்சிட்டோம். லேவியா செலுத்துங்க. அங்கே நீங்கள் எசேக்கியேலில் 28:12 வாசித்தீங்க. ஏசாயா 14:12 வாசித்தீங்க. அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, தரையில் விழ விட்டப்பட்டாயே. அப்படின்னா என்ன? தரைன்னா பூமி தான். பாருங்கள், அந்த பெருமை கொண்டதுனால வெட்டப்பட்டு தரையில் விழப்பட்டாங்க. நம்ம அதை பற்றி பின்னால் படிப்போம், வெட்டி தள்ளினதை பற்றி. இப்போ இருப்பிடத்தை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். தேவதூதனைகளை கர்த்தர் பரலோகத்தில் வச்சு படைத்தார். அவர்களுக்கு அந்த ஆதியில் வானத்தையும் பூமி படைத்தார். அதில் ஒரு ஏதேனும் உண்டாக்கி அதில் வச்சுருந்தார். அவர்கள் அங்கே இருந்து மன்னா சாப்பிட்டாங்க. அவர்களுடைய மன்னா பாருங்கள், தூதருடைய மன்னாவை மனுஷனுடைய தூதருடைய மன்னாவை மனுஷன் சாப்பிட்டான்னு 78ஆம் சங்கீதம் 25ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு. அப்போ அந்த காலத்திலே தூதர்களுக்கு ஆண்டவர் மன்னா கொடுத்தாரு. இப்போவும் பரலோகத்தில் தூதர்கள் மன்னா சாப்பிடுவாங்க. மன்னா தேனிட்ட பணியாரம் போல் ருசியாக இருக்கும் என்பது நான் படிச்சிருக்கோம். சரி, இப்போ வாசஸ்தலம் இருப்பிடம் பற்றி படிச்சிட்டோம். அடுத்தது ஒப்பனை. சொல்லுங்கள், தேவதூதர்கள் எப்படி ஒப்பனையை பற்றி படிக்கிறோம். வேகமானவர்கள், காற்றுகளை போல வேகமானவர்கள், மின்னலை போன்றவர்கள். மத்திய 28:4 மின்னலை போன்றவர்கள், சூரியனை போன்றவர்கள். வெளிப்படுத்தல் 10:1 சூரியனை போன்றவர்கள். லூக்கா 24:4 பயங்கரமான வெளிச்சமானவர்கள். அவருடைய கால்கள் ஸ்தம்பம், தூண் மாதிரி, நல்ல ஸ்தம்பம் போல் தூண் மாதிரி இருக்குமா. மத்திய 28:3 பனிக்கட்டி மாதிரி, பனிக்கட்டியில் வெளிச்சம் பிரவேசித்தான், ரிஃப்ளெக்ஷன் ஆனால் எப்படி கண்ணு கூசுதோ அதே மாதிரி கண் கூசத்தக்கதான பிரகாசம் உடையவர்கள். அக்கினி ஜுவாலை போன்றவர்கள். 104ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். மேகம் போன்றவர்கள். ஏசாயா 14:12 நட்சத்திரமானவர்கள். இப்படி தேவதூதருடைய ஒப்பனையை பற்றி சொல்லலாம். மின்னலில் மின்சாரம் இருக்கிறது. இதே பாண்டிச்சேரியில் ஒரு சபையில் நான் மீட்டிங் நடக்கும்போது மழையில் கரண்டெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் மின்னல் அடிச்சுட்டே இருந்தோம். கரண்டெல்லாம் போய் ஆஃப் ஆயிடுச்சு. கரண்டெல்லாம் போய் ஃபேன்லாம் நின்று ஓடவே இல்லை, ஆஃப் ஆயிடுச்சு. பழிச்சுன்னு மின்னல் அடிச்சது. ஃபேன் கரகரகா சுற்ற ஆரம்பிச்சிது. ஃபேன் கரகரா, மின்னலில் மின்சாரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. மின்னலில் என்ன இருக்கான்? மின்சாரம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இல்லையா? ஆமாம், அருமையானே. இப்படி தேவதூதர்கள் மின்னலை போன்றவங்க. அப்படி ஒப்பனை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்லணும். மின்னலை போன்றவர்கள். அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட தூதர்களை கர்த்தர் நமக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறாரு. அப்படிப்பட்ட தூதர்களை தேவன் நமக்கு, அப்படிப்பட்ட தேவனுக்கு நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? கைகளை தட்டுங்களேன், அவ்வளோ நல்ல தேவன். சரி, இப்போ ஒப்பனையை பற்றி நாம் படித்தோம். ஒருவா நல்லா ஓடுறான்னா, மான் போல் ஓடுறான்டா, மான் போல் ஓடுறான் அந்த பெண்ணு, அழகா மானுக்கு ஒப்பனையாக சொல்லுகிறோம். இது போல் கம்பேர் பண்ணி சொல்கிற விஷயத்தை உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப வேகமாக நம்ம பச்சிட்டே இன்னும் சொல்லலாம். ஒவ்வொரு வசனத்தையும் எடுத்து 1 மணி நேரம் சொல்லலாம். முதல் பாயிண்ட் சொன்ன மாதிரி. அப்புறம் வேலை. இவர்களுடைய வேலை என்னன்னா, ஏதேனில் இருந்து நேராக சீயோனுக்கு போனோம். அப்புறம் சீயோனில் போயிட்டு சாஷ்டாமா விழுந்து பணியணும். தேவதூதருடைய தலைவன் தான் இந்த கேருப் தான் ஒர்ஷிப் நடத்துவான். கோடான கோடி தேவதூதருடைய ஒர்ஷிப்பை நடத்துவான். அவன் தான் பெருமைப்பட்டு, அவன் கூட்டம் பெருமைப்பட்டும் பேயா போனாங்கன்னு சொன்னேனே, மியூசிக் வாசித்து தேவனை பாட்டு பாடி மகிமைப்படுத்துவாங்க. அப்புறம் ஆராதனை முடிஞ்ச பிறகு கீழே பூமியில் வந்து ஏதேனில் வந்து ஆராதிப்பாங்க. மன்னா சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களோட டியூட்டி. கர்த்தர் அழைக்கும் போது சீயோனுக்கு போனோம், ஆராதிக்கணும், மியூசிக் வாசித்து ஆராதிக்கணும், பாட்டு பாட ஆராதிக்கணும், ஒர்ஷிப் பண்ணி ஆராதிக்கணும். ஆராதனை முடிஞ்ச பூமிக்கு வரணும், பூமிக்கு வந்து ஆராதிக்கணும், கர்த்தர் கொடுத்த மன்னாவை சாப்பிடணும். இதுதான் அவங்களுடைய டியூட்டி. அல்லேலூயா. வேலை என்பதை பற்றி படித்தோம். அவர்கள் வேலையில்
ஏசா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கும்போது தேவதூதர்கள் 2 சரகால் முகத்தை மூடி 2 சரகால் பாதத்தை மூடி ஒருவரை ஒருவர் நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொன்னார். நல்லா உச்சாமல் சொல்கிறீங்களா? நான் சேனைகள் கர்த்தர் சொல்வேன், நீங்கள் பரிசுத்தர் சொல்லணும். சேனைகளின் கர்த்தர், அழகாக சொன்னீங்க, சவுண்டாக தான் சொல்லுங்களேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், அருமையாக சொன்னீங்க. அப்படி மாறி மாறி சொல்லணும். நான் இப்போ சேனைகளின் கர்த்தர் 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 சொல்வேன், நீங்கள் கையாசைச்சு பரிசுத்தர் 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 சொல்லணும். நான் சொல்லி முடித்த பிறகு சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். நாம் அப்படி தானே தூதர்களோடு தேவனை ஆராதிக்க போகிறோம். சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், அருமையாக சொன்னீங்க. நம்ம இனி கையாடி சொல்லலாமா? பரிசுத்தர் 3 தடவை கை அடிக்கணும். 3 தடவை கை அடித்தாலும் ஒரே ஆள் அடித்த மாதிரி இருக்கணும். 4 தடவை அடிச்சிடாதீங்க, தேவதூதன் சிரிச்சிருவான். இவங்களை கொண்டு எங்கள் பரலோகத்துக்கு கொண்டு போக என்ன, அதனால் கரெக்டாக அடிக்கணும். சரி சொல்கிறீங்களா? சேனைகளின் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர், அருமையாக அடிச்சிங்க. ரொம்ப யாராவது மறுபடியும் ஒரு அடி அடிப்பாங்க சிரிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக அடிச்சிங்க, ரொம்ப கரெக்டாக அடிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் யார்? பரிசுத்தர். நான் இப்போ சேனையின் கர்த்தர் சொல்வேன், நீங்கள் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் மாறி மாறி. நான் ஹalleluya சொல்வேன், நீங்கள் யா சொல்கிறீங்களா? ஹalleluya யா ஹalleluya. என்ன மறந்துட்டீங்களா? நல்லா உச்சாமல் சொல்லுங்கள், நல்லா உச்சாமல் இருக்கீங்க. நேற்றை விட நிறைய பேர் வந்திருக்கீங்க. நேற்று வரவில்லை, இன்றைக்கு வந்தவங்களுக்கு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாளை தினம் வர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். 7 நாளும் வந்தீங்கன்னா, இப்போ 2 நாள் முடிஞ்சது, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, கடகடன்னு ஓடி போயிடும். அல்லேலூயா. அதனால் சொல்லுங்கள், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர், அப்படியே சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ நம்ம ராகமாக பாடலாமா? இந்த பக்கம் ஒரு அடி அடிக்கணும், இந்த பக்கம் ஒரு அடி அடிக்கணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் நம்ம ராகமாப்பா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அல்லேலூயா அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். நல்லா கைகளை தட்டி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அவர்கள் தேவனை ஆராதிப்பார்கள். நாமும் தூதர்களோடு சேர்ந்து தேவனை ஆராதிக்க தான் பரலோகத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. இப்படி தேவனை ஆராதிப்பாங்க. இன்னொரு காரியம் சொல்லட்டுமா? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பெரியவர். சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பெரியவர், 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பெரியவர் பெரியவர் பெரியவர். கைகளை தட்டி மகிமைப்படுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி கேளுங்க விசுவாசிகள், ஒரு விஷயம் சொல்கிறேன் கவனிங்க. தூதர்கள் நம்முடைய ஆராதனையை உற்று பார்க்க ஆசையாக இருக்காங்களாம். ஏங்க, தூதருடைய ஆராதனை விட நம்ம ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னு கேட்டிங்களா? தங்கங்களே, ஏன்னு கேட்டிங்களா? தூதனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மனைவி பிரச்சனை இல்லை, பிள்ளை பிரச்சனை இல்லை, கரண்ட் பிரச்சனை இல்லை, செல்ஃபோன் பிரச்சனை இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, சாப்பாடு பிரச்சனை இல்லை, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆராதிக்கவும் பிரச்சனை இல்லை. நமக்கு மண்டை நிறைய பிரச்சனை, தலை நிறைய பிரச்சனை. அதெல்லாம் மறந்து நாம் தேவனை ஆராதிக்கிற கர்த்தர் விரும்ப மாட்டாரா? கை தட்டுங்க. பாருங்க, அதெல்லாம் மறந்து தேவ சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க. அதனால தான் உங்கள் ஆராதனையை நம்ம ஆராதனை விரும்புகிறார். எத்தனை பிரச்சனை பாருங்க, எத்தனை பிரச்சனை. இப்போ தான் எல்லாத்தையும் மறந்து உட்காந்துருக்கீங்க உள்ளே. வெளியே போனால் ஏகப்பட்ட பிரச்சனை. நாளைக்கு அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். அப்பா, பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, இடம் பிரச்சனை, கட்டி கொடுத்தோம் வீட்டுக்கு வந்துட்டா பிரச்சனை, புருஷன் அடித்து போட்டான் பிரச்சனை,
ஆஸ்பத்திரியில் நோயாக கிடக்குது, பிரச்சனை ஏகப்பட்ட பேயோ செய்வன கோளாறு பிசாசு பிரச்சனை, பயங்கர பிரச்சனை. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் உங்களை விலைக்கு காப்பார். கை தூக்கி ஒரு அலுவலியாக செத்துங்களேன். சரி, இப்படி தேவதூதருடைய காரியத்தை உங்களுக்கு ஆராதனை பேர் சொன்னேன். நான் ஒரு நாளைக்கு தேவதூதருடைய ஆராதனையை விஷனில் தரிசனத்தில் பார்த்தேன். அவங்க எப்படி ஆராதிக்காங்கன்னு நான் இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள். கூட்டமாக நிற்கிறாங்க, லட்சக்கணக்கான தூதர்கள் நிற்கிறாங்க. அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து அழகாக சுற்றி சுற்றி வந்து கையடிக்கிறாங்க. ஒரு 2 சிறகால் மூத்த முடி, 2 சிறகால் பார்த்த முடி, 2 சிறகால் பறந்து ஒருவரை ஒருவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், இப்படி சுற்றிட்டே வந்து அடிக்கிறான். அல்லேலூயா, என்ன சந்தோஷம். அல்லேலூயா. நம்மளும் அப்படி சுற்றி ஒரு அடி அடிக்கலாமா? எந்திரிங்க பார்க்கலாம். எந்திரிங்க, சுற்றி எழுந்துங்கண்ணே. தூதரோட அப்படியே சுற்றிட்டு வந்து அடிங்க. சுற்றலை சுற்றி விட்டுவிடுவார். ஒழுங்காக சுற்றி அடிக்கணும் பாருங்க. முதல்ல ரைட் ஹேண்ட் சைடு அப்படி வரணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் சுற்றி முடிச்சிட்டீங்களா? பரவாயில்லையே, வெரி குட், நல்லா சுற்றிருக்கீங்க. இன்னொரு கப்பு சுற்றலாமா? ஏங்க நான் சொல்கிறது எக்ஸசைஸ். இன்னொரு எக்ஸசைஸ், ஜம்ப் பண்ணியே ஆராதிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு குதிக்க சொன்னால் அவ்வளோதான். இது சுற்றுறதுக்கே இந்த பாடு தான். சரி, ஒரு தடவை. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சிலவே நின்ன இடத்துல ஏறினா அடிக்குது. சுற்றிட்டு வந்தான்னு சொல்கிறவங்க ஆளுலையா சொல்லுங்களேன். தூதரோடு சேர்ந்து நானும் அன்பரை பாடிடுவேன், என்ன என்ன ஆனந்தம், என்ன என் பேர் என்போல் பாட்டு. உட்காருங்க, தோத்துறோம். மறுபடியும் உங்களை சுற்றி விட்டு அடிக்க விட்டு நாளைக்கு மீட்டிங் வராமல் இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. சுற்றி சுற்றி அடிச்சு. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? இப்படி தேவதூதர்கள் தேவனே ஆராதிப்பாங்க. சரி, அடுத்த வேலை சொல்லிட்டேன்னா பெயர்கள் சொல்லுங்கள். பெயர்கள், அதாவது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த தூதர்களுடைய கோடான கோடி தூதர்கள் இருக்காங்க, மில்லியனாக இருக்காங்க. எல்லா தேவதருடைய தூதருடைய பேரை சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். எப்படி தான் அவருக்கு ஞாபக சக்தி இருக்குமோ தெரியல. ஆனால் அதே வேளையில் நம்மளையும் மறக்கலை. நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நம்மளையும் மறக்காமல் இருக்கிறாரு. அதாவது ஒரு வீட்டுக்கு போனேன்னா 5-6 பொம்பளை பிள்ளைங்களாம் அவங்க பேர் என்னன்னு கேட்டு ஸ்தோத்திரம். அப்பாட்ட கேட்டேன் பிள்ளைகளோட பேர் என்னன்னு. அவர் மூத்தவா பேரை இளையவளுக்கு சொல்கிறாரு, இளையவா பேரை மூத்தவளுக்கு சொல்கிறாரு. பிள்ளைகள்லாம் கடந்து சிரிக்குது. ஏன் சிரிக்கிறீங்க? அப்பா மாற்றி மாற்றி சொல்கிறான். 5-6 பிள்ளைகளுடைய பேரையே அப்பனுக்கு தெரியல, ஆனால் நம்முடைய தேவனுக்கு நம்ம எல்லாருடைய பேரும் தெரியும். என்ன ஆச்சரியம்! அதாவது இந்த நீங்கள் கையை நல்லா தட்டுங்களேன். ஸ்தோத்திரம். நம்முடைய நீ என் தாசன், நீ எல்லாம் மறைக்கப்படும். அதாவது இந்த பேரில் ஒரு விசேஷம். என்ன விசேஷம்னா ஏல்னு வருமா. ஏல்னாக்கா தேவன், தேவதாசன், தேவ கிருபை, தேவ சுத்தம், தேவ மகிமை, இப்படிலாம் பேர் வைக்கிறாங்களா? அதே மாதிரி ஏல், மிகாவேல், காபிரியேல், ஏல்னு வருமா. அப்படியே சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய கார்டியன் ஏஞ்சலை பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் நேம்னு கேளுங்க, சொல்லித்தருவார். அல்லேலூயா. அதுவே தூதர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் பேர் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் பேர் இருக்கிற மாதிரி அவர்களுக்கும் பேர் இருக்குது. அல்லேலூயா. ஆனால் நம்ம மறக்காது. நான் கோயம்புத்தூருக்கு போயிருந்தேன். அப்போ ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன். ஐயா, அநேக ஊழியக்காரங்க வராங்கய்யா, என் பேரை சொல்லவே இல்லையா, என்ன கூப்பிடலை, பேர் சொல்லி என்ன கூப்பிடலையா. நான் சொன்னேன், பேர் சொல்லி கூப்பிடுவாங்களா, அந்த பாஸ்டர்மாருக்கு நீங்கள் லெட்டர் போடுங்க, உங்கள் பேர் எழுதி அட்ரஸ் எழுதி லெட்டர் போடுங்க, லெட்டரை எடுத்து கொண்டு வந்து அழகாக உங்களை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, போங்க. என்ன புரியலையா? கள்ள தீர்க்கதரிசிகள் நிறைய பேர் இருக்கான். தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற ஸ்டேட்லேயும் சரி 100க்கு 90 கள்ள தீர்க்கதரிசி தான். 10 பேர் தான் நல்லா கரெக்டாக இருக்காங்க. என்ன செய்கிறது? கள்ள தீர்க்கதரிசிகள் பேரை சொல்லி கூப்பிட்றாங்கல்ல. பேர் சொல்லி கூப்பிடலாமான்னா கூப்பிடலாம். கர்த்தர் சொன்னால் கூப்பிடலாம், கர்த்தர் சொல்லாட்டா கூப்பிடக்கூடாது. யார் அந்த ரூபி? கர்த்தர் உன்னை இடுப்பை தொடுகிறார். யார் அந்த கிரேஸ்? கர்த்தர் உன் தலையை தொடுகிறார். உன் தலைவலி மாறுகிறது, இடுப்பு வலி மாறுகிறது. இப்படி கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க சில ஊழியக்காரங்க.
அம்மாமாருக்கு தலைவலியும் இடுப்புலையும் தான் இருக்கும், கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இல்லையா? ஆமாம். ஏன் இடுப்பு வலியும் தலைவலியும் அம்மாமாருக்கு வருதுன்னா, காலையில் ஸ்தோத்திரம் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போனது ராத்திரி 11:30 மணி வரை அங்கே தான் நிற்கணும். இந்த கிச்சன் செய்கிறது, வீடு கட்டினீங்கன்னா கிச்சன் கொஞ்சம் பெருசாக செய்யுங்க. அதில் ஒரு டேபிள் போட்டு ஒரு நாற்காலி போட்டு உட்காந்து காய்கறி நறுக்கிற மாதிரி வைங்க. இதே இடுப்பு வலிக்க நிற்கிறது, போகிற ஸ்டாண்டிங் தான், பஸ்ஸில் ஸ்டாண்டிங், எல்லா இடமும் ஸ்டாண்டிங். உட்கார்ற மாதிரினா அப்போ இடுப்பு வலிக்காது. அம்மாமாருக்கு தலைவலியும் இடுப்பு வலியும் தான் வரும். தலைவலி ஏன் வருதுன்னா, புருஷன் தப்படி நீ வச்சுருந்தாலும் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலும் சரி, இந்த அப்போ இன்னும் பணத்தை போட்டு அவன் பாட்டில் போயிடுவான். கவலையில் இந்த அம்மாவுக்கு தலைவலிக்கும். காலையிலேருந்து சாயங்காலம் வரை நிற்கிறாங்கள இடுப்பு வலிக்கும். இது பாஸ்டர் மாதிரி அறிஞ்சு, மகளே உன் இடுப்பை தொடுகிறார், கழுத்தை தொடுகிறார், தலையை தொடுகிறான்னு கள்ளத்தீர்வு சொல்லுவான். எனக்கு இடுப்பு வலி வரல, தலைவலி வரலன்னு இங்கே யாராவது அம்மாமார் சொல்ல முடியுமா? எல்லாருக்கும் இடுப்பு வலியும் தலைவலியும் வரும், எனக்கு தெரியும். அதில் லூயா விலங்குல அவங்களுக்கு அருமையானே பேர் சொல்லி கூப்பிடலாமான்னா கூப்பிடலாம், கத்தர் சொன்னால் கூப்பிடலாம், கத்தர் சொல்லாட்டா கூப்பிடக்கூடாது. கூப்பிட்டா தப்பு. என் நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னேன், உங்களுடைய நாமத்தில் தீர்க்கதரிசனம் சொன்னால் அற்புத அடையாளம் நடப்போம். ஆண்டவர் என்ன சொன்னார்? அக்கிரமத்தை செய்யக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கன்னாரு. அதனால் பேர் சொல்லி கூப்பிட்றது, ஆண்டவர் சொல்லாமல் கூப்பிட்டா அது தப்பு இல்லையா? அன்றைக்கி ஆந்திராவில் ஒரு பாஸ்டர், தமிழ்நாட்டு பாஸ்டர் பேர் சொல்லி கூப்பிட்டாரு. கரெக்டாக சொன்னார். அவன் தப்பு பண்ணிகிட்டு இருந்தான், கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிகிட்டு இருந்தான். இந்த இடத்துல என்ன கணத்துக்கு பக்கத்தில் ஒருத்தன் கெட்ட வார்த்தை போட்டு திட்டிகிட்டு இருக்கான், நாளைக்கு இவ்வளோ நேரத்தில் அவன் செத்து கிடப்பான்னாரு. கரெக்டாக அடுத்த நாள் செத்து கிடக்கிறான். அன்பானே அப்படியெல்லாம் உண்மையான தீர்க்கதரிசியும் இருக்காங்க, பொய்யான தீர்க்கதரிசியும் இருக்காங்க. ஆமாம், சோத்திரம். நான் ஈசிஏ சபையில் மெட்ராஸில் மாம்பழத்தில் மீட்டிங் போனேன். அங்கே எல்லா தீர்க்கதரிசிகளும் பேர் சொல்லி கூப்பிட்றாவளே, நம்மளும் கொஞ்சம் பேர் சொல்லி கூப்பிட்டு பார்ப்போம்னு சொன்னேன். ஒரு 12 பேரை, யார் அந்த ரூபி, யார் அந்த சாந்தி, யார் அந்த பூந்தி, யார் அந்த டேவிட், யார் அந்த வின்சென்ட்டு, கட்டன்னு இப்போ கூட சொல்ல தெரியல. அப்போ கடகடன்னு ஒரு 10-12 பேரை சொன்னேன். எல்லோரும் எழும்பி நின்று என் மகா பெரிய தீர்க்கதரிசி நம்ம மத்தியில் வந்துட்டாரே, இனி என்னத்தை சொல்ல போகிறாரோ, நம்ம பாவத்தை சொல்லிடக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டு நிற்காங்க. நான் சும்மா தான் சொன்னேன் உட்காருங்கண்ணே, நான் சும்மா தான் சொன்னேன் உட்காருங்கண்ணே. இப்படி தான் உங்களை கள்ள தீர்க்கதரிசி ஏமாத்துறாங்க. அதனால் தீர்க்கதரிசனம் இருக்குது, பேரை சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்னால், இப்போ நான் சொன்னால் மீட்டிங் ஃபுல்லாக இருக்கும். தீர்க்கதரிசனம்னா ஓடுவாங்க, வியாதி குணமாகுதுன்னா ஓடுவாங்க, வசனம்னா வரமாட்டாங்க. பார்த்தீங்களா? அற்புதங்கள் அடையாளங்கள்னா ஓடி வரும். என்ன செய்கிறது? ஆகவே பேர் சொல்லி கூப்பிட்றது இல்லை இருக்குது, ஆனால் கத்தர் சொல்லி கூப்பிடணும். அவங்களா சுயேஷ்டமாக பணத்துக்காக புகழுக்காக சொல்லாரெல்லாம் மாட்டிக்கிடுவாங்க. கத்தர் நியாய தீர்ப்பு நாளில், ஆமாம் ரூபி உன் தலைவலி உனக்கு இருக்க, இதோ கத்தர் உன் தலைவலி உன் தலையை தொடுகிறான்னு கண்டியை நான் தொட்டது நீ பார்த்தியாடாம பாரு நியாய தீர்ப்பு நாளில். அன்றைக்கி தான் இந்த பாஸ்டர் மாட்டுவார், இல்லாண்டவரே பொய் சொன்னேன். அப்போ பொய்யரானே வர 2ஆம் மரணமாக கிணி கலந்துக்காமல் எரியிற கடலுக்கு போக வேண்டியதான். அதனால் கள்ள தீர்க்கதரிசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதான். அதனால் விசுவாசியில் எங்கேயாவது தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்கன்னு ஓடாதீங்க. உங்கள் பாஸ்டரே தீர்க்கதரிசி, உங்களுக்கு புரியுதா? உங்கள் பாஸ்டரே தீர்க்கதரிசிங்க. நீங்கள் தீர்க்கதரிசனமாக எங்கள் பாஸ்டர் இன்றைக்கி பேசணுன்னு ஜெபம் பண்ணிட்டு வாங்க, பேசுவாங்க. இது திருநெல்வேலிக்கு ஓடுறது, மதுரைக்கு ஓடுறது, திருச்சிக்கு ஓடுறது. இந்த தோதுரா தன்னுடைய பேரை மறந்துட்டு என் பேரன்னு கேட்டுச்சான். கடைசியில் குதிரைக்கிட்ட போய் கேட்டுதான் ஈஞ்சான். அப்போ தான் அது இதே மாதிரி சில ஆட்கள் தீர்க்கதரிசனம் கேட்க ஊராக போகலாம். மெட்ராஸுக்கு பாருங்கள், திருச்சிக்கு, திருநெல்வேலிக்கு ஒரு கூட்டம் ஓடுது. அப்படியெல்லாம் ஓடக்கூடாதுங்க. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கத்தர் உங்களுக்கு ஊழியக்காரவே தீர்க்கதரிசியாக உபயோகப்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கதரிசியாகவும் போதகராக இருந்தாருன்னு வேதம் சொல்லுது. ஆகவே உங்கள் பாஸ்டரே தீர்க்கதரிசி தான், தீர்க்கதரிசனம் கேட்க விடாதீங்க. அல்லேலூயா. இனிமேல் அப்படி ஓடமாட்டேன்னு சொல்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இதுக்கு முன்னே ஓடினீங்கன்னு நினைக்கிறேன். சரி. அப்போது திருநெல்வேலிக்கும் திருச்சிக்கும் மதுரைக்கும் ஓடி இருப்பீங்க, மெட்ராஸுக்கும். அதனால் தீர்க்கதரிசனம் கேட்க ஓடாதீங்க. அன்றைக்கே கேளுங்க, ஒரு தீர்க்கதரிசனம், மகளே நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய். இது தீர்க்கதரிசனமா? வயிறு பெருசாக இருந்தால் கர்ப்பவதியாக இருக்கான்னு தெரியுமில்ல, அதுக்கு தீர்க்கதரிசனமா? நீ ஒரு ஆண் பிள்ளையை பெறுவாய். அல்லேலூயா. பாருங்கள், கடைசியில் பிறந்தது பொம்பளை பிள்ளை.
பிறந்து என்ன பிள்ளை? பொம்பளை பிள்ளை. அவனுக்கு ஸ்தோத்திரம் பாருங்க என்ன பேர் டேவிட்னு பேரிடு. கடைசியில் பொம்பளை பிள்ளைலாம் அப்போ என்கிட்ட பிரச்சனை வந்தது. எப்படி பொம்பளை பிள்ளைக்கு டேவிட்னு பேர் போடுவோம்யா? நான் சொன்னேன், ஆவியான பொய் சொல்ல மாட்டார், வரப்போகிற மாப்பிள்ளை டேவிட்டாக இருக்கும். வரப்போகிற மாப்பிள்ளை இப்படி கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி ஒரு கூட்டம் களவாண்டுட்டு அலையுதுங்க. அதனால் தீர்க்கதரிசனம் தீர்க்கதரிசியில் பொய்யராகக்கூடாது. நம்ம இப்போ நான் தான் ஒரு தீர்க்கதரிசின்னு வைங்களேன், என்னை நோக்கி சிலர் வருவாங்க, நான் ஐயோ தீர்க்கதரிசனம்னு சொல்லி நம்பி வந்துட்டாங்களேன்னு வாயிலிருந்து சொல்லிவிடுவேன், அது பொய்யாயிடும். ஜோம் பண்ணிவிட்டு கர்த்தர் உங்களை பற்றி ஒன்றா வெளிப்படுத்தலை, உங்கள் ஜாலி பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிடணும். எனக்கு ஒரு தீர்க்கதரிசி தெரியும், கரெக்டாக தீர்க்கதரிசனம் சொல்லுவாப்புல. ஒருவன் ஐயா எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜெபம் பண்ணணும். நான் உங்கள் வீட்டில் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லியா கூப்பிட்றேன், தீர்க்கதரிசனம் சொல்லணும்னா கூப்பிட்றேன், வரமாட்டேன், கர்த்தர் சொன்னால் வருவேன், ஜாலி பார்த்துட்டு போன்ட்டார். அதனால் பாருங்க, தீர்க்கதரிசனம் எப்படி சொல்லணும் தெரியுமா? முதல்ல குற்றத்தை சொல்லணும், ரெண்டாவது தண்டனை சொல்லணும், மூணாவது தான் ஆசீர்வாதத்தை சொல்லணும். இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் எடுத்த உடனே என்ன சொல்கிறாங்க? மகனே மகளே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், அரபியா அனுப்புவார், அமெரிக்கா அனுப்புவார், அப்புறம் அரபு தேசம் அனுப்புகிறார், உன்னை ஆஸ்திரேலியா அனுப்புவார், பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. கடைசியில் பாதாளத்துக்கு தான் அனுப்புவார். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லை, செத்து பாதாளத்துக்கு. இப்போ அரபு தேசத்தில் உள்ளவங்க எல்லா நாட்டில் உள்ளவங்க பாதாளத்துக்கு தான் போயிட்டுருக்காங்க, யுத்தத்தில் மறித்து. அதனால் தீர்க்கதரிசனம் கேட்க ஓடாதீங்க. அல்லேலூயா. ஆமாம், தீர்க்கதரிசனம் என்ன? முதல்ல குறைய சொல்லணும். இப்போ குற்றத்தை சொல்கிறாங்களோ, குற்றத்தை சொன்னால் காசு கொடுக்க மாட்டாங்களா? ஆசீர்வாதத்தை சொன்னால் தாளத்து நிறையா காசு வரும், குற்றத்தை சொன்னால் தாளத்தில் தலை வரும். யோவான் ஸ்நாபகன் குற்றத்தை சொன்னார், தலை வந்தது. பார்த்தீங்களா? காசுக்காக இன்றைக்கி தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க. எனக்கு நிறைய பேர் தெரியும். அதனால் தீர்க்கதரிசிகளை என் பேரை பிடிக்காது, என்ன பிடிக்காது அவங்களுக்கு. நம்ம பிழைப்பை கெடுக்கிறவன் இந்த ஆளுன்னு தோற்றுருவோம். நீ பிழைக்கவா பிழைக்க வந்தால் டவலை விரித்து சந்த வழியில் கை தட்டிவிட்டு உட்காந்துரு, உனக்கு காசு போடுவாங்க. கள்ள பயலை, நீ கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லிட்டு நீ காசு பிரிக்க வந்த. அல்லேலூயா. இயேசு நாமத்தில் கள்ள தீர்க்கதரிசனம் சொல்லி காசு பிரிக்க வந்தாங்களாம். பாவத்தை தீர்க்கதரிசியுடைய வேலை பாவத்தை கண்டித்து உணர்றது தான் தீர்க்கதரிசன வேலை. அன்பானே, நீங்கள் தீர்க்கதரிசனம் யாராவது சொன்னால் பாவத்தை சொல்லாவிட்டால் கள்ள தீர்க்கதரிசனம் புரிஞ்சுக்குங்க. பைபிளில் ஆதி அன்பை விட்டா என்று உன் பேரில் குறை உண்டு, ரெண்டாவது தண்டனை, விளக்கு தண்டை எடுத்து போடுவேன், மூணாவது நீ மனம் திரும்பினால் ஜீவ விஷயத்தின் கனியை கொடுப்பேன். அதுதான் பைபிள் படிச்சிருக்கேன். பைபிளுடைய வார்த்தை அதுதான். தீர்க்கதரிசனம் சொல்கிற முறை எது? முதல்ல குற்றத்தை சொல்ல வேண்டும், ரெண்டாவது தண்டனை சொல்ல வேண்டும், மூன்றாவது தான் திருந்தினால் மட்டும்தான் ஆசீர்வாதம் சொல்ல வேண்டும். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் எடுத்த வாயிலும் மகனே மகளே, எல்லாம் இவங்க பெற்ற மகனும் மகளும் தானா, எப்படி பெற்றாங்களோ தெரியல. மகனே மகளே உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படி. ஒரு நாளைக்கே அமெரிக்காவுக்கு ஒரு தீர்க்கதரிசி போனார். எல்லா ஊழியக்காரங்களும் அங்கே போவாங்களாம் அந்த கிறிஸ்தவ வீட்டுக்கு. அவரை இந்தியாவிலேருந்து வந்துட்டேங்கன்னு நிறையா காசு கொடுத்து அனுப்புவாராம். ஒரு தீர்க்கதரிசி அங்கே போனாராம். சகோதரனே, நீங்கள் ஸ்மோக் பண்ணுறீங்க, உங்கள் ஆத்மா எங்கே போகும்? நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது இன்னும் பாவத்தை சொன்னாராம். உடனே அவர் கட்டி பிடிச்சி அழுதாராம். பாஸ்டர், எல்லோரும் வந்துட்டு என் காசை வாங்கிட்டு போயினா, என் ஆத்மாவை பற்றி அவங்க அக்கறை இல்லை, நீங்கள் மாத்திரம் என் ஆத்மாவை பற்றி சொன்னீங்களேன்னு சொல்லி கண்ணீர் விட்டான். அல்லேலூயா. அதனால் பாவத்தை கண்டித்தோம். கண்டிப்பான வாத்தியார் கரையேற்றி விடுவார். சொல்லுங்கள், கண்டிப்பான வாத்தியார். கண்டிப்பாக உபதேசம் பண்ணுறவங்க தான் நல்ல ஊழியக்காரங்க. இது பாலிஷ் பண்ண ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வேலை ஆசீர்வதிக்கிற வேலை. எப்போ உனக்கு சாபம் வந்தது, நீ தப்பு பண்ணால் உனக்கு சாபம் வரும். அல்லேலூயா. சரி, இப்போ எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னா பெயர்கள்னு சொல்கிற விஷயத்துக்கு சொல்ல வந்தேன். அடுத்தது பாருங்கள், பாவம். பாவத்தில் முதல் பாவம் என்ன? பெருமை. சொல்லுங்கள், பாவத்தில் முதல் பாவம் என்ன? பெருமை. படிப்பு பெருமை, பட்ட பெருமை, ஜாதி பெருமை. தோத்திரம். அல்லேலூயா. என்ன பெருமை? ஜாதி பெருமை. இதெல்லாம் பெருமைகளை பற்றி வேதத்தில் நிறைய விஷயம் இருக்குது. அருமையானவர்களே, தோத்திரம். நம்மளோட உள்ளத்தில் உலகத்திலே பெரிய பாவம் பெருமை தான். பெருமை உள்ளவனுக்கு தேவன் தாழ்மையாக இருக்கணும். படிப்பு கிருபை தான், அழகு கிருபை தான். இன்னைக்கு நாங்கள் பெரிய ஜாதின்னு, எல்லா ஜாதியும் மண்ணுக்குள்ளே தான் போகிறாங்க. பெரிய ஜாதிக்கு என்ன எல்லாருக்கும் மண்ணில் தான் அடக்கம். அதில் எந்த விதமான பெருமை உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இந்த கேருப்பாகிய அந்த தூதன்
பாருங்க, பெருமை கொண்டான். இங்க பாருங்க, வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவர் கொப்பாவேன், என்ன பெருமை கொண்டு தூக்குடா என் சிங்காசனத்தை மேலே. முன்னாலெல்லாம் எப்படி பாட்டு பாடுவாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பாட்டு பாடிட்டே போவாங்க. ஆனால் இப்போ போவோம் போவோம் மேலே போவோம்னு ஸ்ட்ரைக் பண்ணுற கூட்டம் சொல்கிறான். சொல்லுங்களேன், போவோம் போவோம் மேலே போவோம், போவோம் போவோம் சீயோனுக்கு போவோம்னா சொல்கிறான். இங்கே காபிரியல் மிகாவேல் கூட்டம் அங்கே நிற்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏறி போகாதீங்கப்பா, கர்த்தர் ஒரே வார்த்தையில் நம்மளை உண்டு பண்ணினவர், ஒரே வார்த்தையில் அழிச்சு விடுவாரே, ஏறி போகாதேன்னு சொல்லி எச்சரிக்கிறான். அடா போங்கடா, போவோம் போவோம் மேலே போவோம்னு போயிட்டுருக்கான். போன உடனே ரியாக்ஷன் வந்தது. இந்த எக்ஸலேட்டர்லாம் நின்றுச்சு பாருங்கள். இடி முழக்கம், மின்னல், அதிர்ச்சி, பயங்கரம்லாம் நடக்குது. அப்போ உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த ஏறி போன கேருப்புக்கு தெரியுது. இடி முழங்கினாலும் போவோம் போவோம் மேலே போவோம், அதிர்ந்தாலும் போவோம் போவோம் மேலே போவோம், இருட்டுண்டானாலும் போவோம் போவோம் மேலே போவோம். இல்லை அந்த ஆக்சிலேட்டர் நின்னாலும் போவோம் போவோம் மேலே போனோம். போகும்போது தான் எங்கடா போகிறீங்கன்னு செய்தாரே, வெட்டி தள்ளிவிட்டோம். தரையில் விழ வெட்டப்பட்டாயே. சொல்லுங்கள், தரையில் விழ வெட்டப்பட்டாயே. பார்த்தீங்களா? அப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். தேவன் குற்றமற்றவர். இந்த காபிரியல் தூதர்களுக்கும் பெருமைப்பட முடியும். பெருமைப்பட்டால் சிறுமை என்று அவர்களுக்கு தெரியும். இவனுக்கும் தாழ்மையாக இருக்க முடியும், இந்த கேருப்புக்கும் தாழ்மையாக இருக்க முடியும். பாருங்க, இந்த 2 தூதர்களும் தாழ்மையாக இருக்காங்க. இவனுக்கு மட்டும் என்ன பெருமை? இவன் தாழ்மையாக இருக்க முடியும், இவர்களும் பெருமைப்பட முடியும். எல்லா மனிதருக்கும் சுயாதீன சித்தம் இருக்குது. இந்த கூட்டத்தை விட்டு நீங்கள் எழும்பி துன்மார்க்கமாக போய் நரகத்துக்கும் போக முடியும், பரிசுத்தமாக ஜீவித்து பரலோகத்துக்கும் போக முடியும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையிலே. சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான். ஆண்டவரை குறை சொல்ல முடியாது. எல்லாருக்கும் பாருங்கள், அதான் ஆண்டவரை சிலர் பிசாசையாக உண்டாக்குனார். பிசாசை உண்டாக்கலை, இவன் தான் பெருமைப்பட்டு பேயாக மாறினான். ஆண்டவர் 2 வார்னிங் அவனுக்கு கொடுத்தாரு. தூதர்களை கொண்டு புத்தி சொன்னார், கேட்கல. அப்புறம் ரியாக்ஷன் பண்ணார், இடி முழக்கம், மின்னல், இடி. நான் ஒரு நாளைக்கு பேக்கை தூக்கி பஸ்ஸில் ஒரு தாத்தா காலில் வச்சுட்டேன் என்னாரு. அப்படின்னா அர்த்தம் என்ன? என் காலில் ஏன் வச்சேன்னு அர்த்தம். ஐயா தெரியாமல் வச்சுட்டேன். அப்போ பாருங்கள், இந்த இடி முழக்கம், செருமாறுதல், குமுறலின் சத்தம் எல்லாம் கேட்ட உடனே சாத்தானுக்கு இந்த தூதர்களுக்கு தெரியுது கோவப்படுறாருன்னு. அப்பமாவது மன்னிப்பு கேட்டு கீழே வந்திருக்கலாம்ல. 2 தடவை வாணி, 3ஆவது தடவை தான் வெட்டி தள்ளினார். நம்ம மலையாளத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சொல்லிக்குடு தள்ளிக்குடு தள்ளிக்கலை. சொல்லுங்கள், சொல்லிக்குடு தள்ளிக்குடு தள்ளிக்கலை. ஆங்கிலத்தில் சொல்ல போனால் வார்னிங், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ். சொல்லுங்கள், வார்னிங், சஸ்பெண்ட், டிஸ்மிஸ். பார்த்தீங்களா? கடைசியில் டிஸ்மிஸ், தரையில் விழ வெட்டி தள்ளி போட்டார். பார்த்தீங்களா? யுத்தம். அடுத்தது மகிமை. பாவம் செய்யாத தேவதூதர்கள் எங்கே போயிட்டாங்க? வலது பக்கம் இடது பக்கம் இன்னைக்கு நிற்கிறாங்க. நாம் பாவம் செய்யாமல் கவனிங்க. இது கதை கிடையாது, ஏதோ பார்த்துட்டு போயிடாதீங்க, கவனமாக இருங்க. நம்ம வெற்றி பெற்றால், தாழ்மையாக இருந்தால், ஆண்டுடைய வலது பக்கம் இடது பக்கம் இல்லை, கர்த்தருக்கு முன்னால் நிற்க போகிறோம். கரை திரே முதலாளி ஒன்றும் இல்லாமல் மாசற்றும் பிழையற்றமான மகிமை உள்ள சபையாக தமக்கு முன்னால் நிறுத்த போகிறாரு. அவர்களை விட நமக்கு மேலான ஸ்தானம் யாருக்கு? நமக்கு, தூதர்களை விட. இப்போ ஏறி மகிமை போயிட்டான். அப்புறம் தண்டனை. தண்டனை தண்டனைன்னா 7 இடம் மாறி 8வது இடம் நரகத்துக்கு போகிறான். நான் கடந்த நாளிலே உங்களுக்கு இதை காட்டினேன், நீங்கள் அதை பார்த்தீர்கள். இப்போ அந்த புத்தகத்தில் பாருங்கள் அருமையானே, ஒரு விஷயம். என்ன விஷயம்? இந்த தேவதூதர்கள் முதல்ல பரலோகத்தில் படைக்கப்பட்டாங்க. சொல்லுங்கள், பரலோகத்தில். சொல்லுங்களேன் தங்கங்களே, பரலோகத்தில் படைக்கப்பட்டாங்க. 2வது ஏதேனில் வைக்கப்பட்டாங்க. இந்த வரைபடத்தை பாருங்கள். 3வது பெருமைப்பட்டதுனால அகாதமான பாதாளத்தில் தள்ளப்பட்டாங்க. இன்னும் அநேர் கவனிக்கலை. இந்த மந்த புத்தியாக கேட்காதீங்க. மந்தம்னா செவிடுன்னு அர்த்தம். அதான் செவிட்டு விரியன்னு சொன்னார். கொஞ்சம் கேளுங்களேன், இவ்வளோ கற்று உங்களுக்கு சொல்கிறேன். உட்காந்துருந்து சேரை சூடாக்கிட்டு போயிடாதீங்க. விளங்கலையா? சாத்தானுக்கு தண்டனே சொல்லிடுற மாதிரி 7 இடம் மாறி 8வது நரகத்துக்கு போகிறான். முதல்ல தூதரில் எங்கே வச்சு படைக்கப்பட்டாங்க? பரலோகத்தில். 2வது சொல்லுங்கள் ஏதேனில் வைக்கப்பட்டான். 3வது அகாதமான பாதாளத்தில் தள்ளிவிட்டு போனான்.
4வது ஆகாய விரிவில் இப்போ இருக்காங்க. 5வது பூமிக்கு வருவாங்க. 6வது பாதாளத்துக்கு போவாங்க. 7வது மறுபடியும் பாருங்கள் பூமிக்கு வருவாங்க. 8வது நித்திய நேரத்துக்கு போவாங்க. பார்த்தீங்களா, 8 இடம் மாதிரி எங்கே போவான்னு பேராகிராஃப் போடு நம்பர் போட்டு வச்சுருக்கோம். அதை வாங்கி படிங்க, புரியுதா? சத்தியத்தை அறிவு, இது கதை கிடையாது. சத்தியத்தை அறிவேன், சத்தியம் உங்களை பிசாசு அடைந்த ஆக்கினை நாம் அடையக்கூடாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். சிரிச்சிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா, கண்டிப்பாக இருக்கும். ஆகவே பாருங்க, தண்டனை. அடுத்தது நஷ்டம். சொல்லுங்கள், அடுத்தது நஷ்டம்னா இப்போ உங்களுக்கு இன்னும் 2 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா, தேவதூது செய்கிற நன்மை, பிசாசுகள் செய்கிற தீமை சொல்லிவிட்டு சீக்கிரம் உங்களை அனுப்பிடுவோம். 2 மணி நேரம் உங்களுக்கு செய்தி. சரி, ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன விஷயம்னு சொன்னால், நஷ்டம் அல்லது தோத்திரம், இழப்பு படிக்க போகிறோம். அதாவது நான் ஒரு நாள் ரோட்டில் போயிட்டே இருந்தேன். அப்போது எனக்கு ஒரு ஏவுதல் உண்டு. 2 பாட்டு உண்டுன்னு சொல்லு. எப்படி 2 பாட்டு உண்டுன்னு சொல்லு. ஒன்று அல்லேலுயா பாட்டு, இன்னொன்று ஐயையோ பாட்டு. உங்களுக்கு அல்லேலுயா பாட்டு வேணுமா, ஐயையோ பாட்டு வேணுமா? அல்லேலுயா பாட்டு வேணும். தேவதூதர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் அல்லேலுயா பாட்டு. பேய் மக்களுக்கும் பாவிகளுக்கும் பிசாசுகளுக்கும் ஐயையோ பாட்டு. உங்களுக்கு ஐயையோ பாட்டு வேணுமா, அல்லேலுயா பாட்டு வேணுமா? அல்லேலுயா பாட்டு தான் வேணும். இப்போ பாருங்கள், ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு சொல்லி பாருங்கள், இங்கே நஷ்டம். மத்தியில் லூசிபர் கிடக்கிறான், பிசாசுகள்லாம் கிடக்குது. இப்போது நான் சொல்லும்போது நீங்கள் ஐயையோன்னு சொல்லணும். பேய் பிசாசுகளுக்கு உள்ள விஷயத்தையும் பாவிகளுக்குள்ள விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல பாவிகளுக்குள்ள விஷயத்தை சொல்கிறேன். ஐயையோன்னு நீட்டி அழகாக சொல்லணும்னா, குடிச்சு குடல்ல துவாரம் விழுந்துருச்சே, ஐயையோ சொல்லுங்களேன். குடிச்சு குடல்ல துவாரம் விழுந்துருச்சே, ஐயையோ. ஸ்மோக் பண்ணி நுரையீரலில் துவாரம் விழுந்துருச்சே, ஐயையோ. தீராத நோய் பிடிச்சுதே, சொல்லுங்க, ஐயையோ. மனைவி மதிக்கலையே, ஐயோ. பிள்ளைகள் காலை பிடிச்சி இழுத்து வெளியே போடுறாங்களே, கண்டவன் காரி துப்புறானே, ஐயோ. சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பாட்டு கிடையாது, பாவிகளுக்கு. அன்பாங்களே, இப்படி பாவிகளுக்குரிய பாட்டை உங்களுக்கு சொன்னேன். அருமை. பேய்களுக்குள்ள பாட்டை சொல்லட்டுமா? நீங்கள் ஐயையோன்னு நீட்டி சொல்லணும். நீங்கள் சொல்லலைன்னா நான் ராத்திரி பேய் வந்து உங்கள்கிட்ட கேட்பான், எனக்கு பயந்து தானே நீ சொல்லாமல் இருந்தேன். ஐயையோன்னு நீட்டி சொல்லுங்கள். அப்புறம் ராத்திரி பேய் வந்து சொல்லுவான், என் மேலே ரொம்ப பரிதாபப்பட்டு நீட்டி சொன்னியே அப்படின்னு சொல்லுவான். பார்த்தீங்களா, கவனிங்க. ஐயையோன்னு நீட்டு. சும்மாலாம் சியோனுக்கு போனோம், இப்படி சீரழிஞ்சு போயிட்டோமே, நீட்டி அழகாக சொல்லுங்க, சூப்பராக சொல்லிங்க, ரொம்ப சந்தோஷம். ஐயோ சொல்லுங்க, நல்லா அழகாக சொன்னீங்க. சீரழிஞ்சு போனோமே, சியோனுக்கு போனோம்னு சொல்லி சீரழிஞ்சு போயிட்டோமே, மன்னாவை இழந்துட்டோமே, ஐயோ. நல்ல உடைய இழந்துட்டோமே, நீட்டிட்டோம். நல்ல பேரை இழந்துட்டோமே, நாயை பேயன்னு சொல்கிறாங்களே, அழகான பொன் சிறகு, வெள்ளி பொன் சிறகு அழகாக ஜொலிச்சிட்டு இருக்கும்போது கரிப்பான தூர் மாதிரி ஆகிட்டோமே, கண்டங்கரேர்னு ஆகிட்டோமே, பேய நாயேன்னு சொல்கிறாங்களே, இனி எங்களுக்கு மன்னா கிடைக்காது. சத்தம் கிளனிக்கு போயிட்டே இருக்கு. உற்சாகமாக சொல்லுங்கள், நல்ல உற்சாகமாக சொல்லுங்கள். நல்லா அருமையாக சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு, 25 நிமிஷம் தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண போகிறேன். அல்லேலூயா. இன்னும் உள்ளே இருக்கிறதான பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, தேவ தூதர்கள் செய்கிற நன்மை, பிசாசுகள் செய்கிற தீமையை பற்றி சொல்லிவிட்டு விட்டுருவாங்களே. கரெக்டாக 2 மணி நேரம் அவங்களும் சொல்லுவாங்க. நீங்கள் அருமையாக உட்காந்துருந்து கேட்டீங்க, நேரம் போகிறதே தெரியாமல் அழகாக கேட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. உங்களுக்கு ஐயையோ பாட்டு வேணுமா, அல்லேலூயா பாட்டு வேணுமா? ஆண்டவருக்குள்ளே மறிச்சிங்கன்னா அல்லேலூயான்னு தேவதூதர்கள் உங்களை கையில் ஏந்தி பரலோகத்துக்கு கொண்டு போவாங்க. இல்லைன்னா ஐயையோன்னு அலறி அடித்து தான் நரகத்துக்கு போகணும். பார்த்தீங்களா, நீங்கள் அல்லேலூயா சொல்லி பறந்து போகணுமா, ஐயையோ சொல்லி நரகத்துக்கு போகணுமான்னு யோசித்துக்குங்க. அன்னைக்கு கேரளாவில் ஓமனான்னு ஒருத்தி இருந்தா. அவள்கிட்ட, ஓமனா உனக்கு பரலோகம் போக வேண்டாமான்னு கேட்டார் ஒரு ஆள். எனக்கு பரலோகம் போகண்டாமான்னா. அப்போ அவள் சொன்னாலாம், நரகத்துக்கு ஆள் வேண்டாமான்னு. கொழுப்பு பார்த்தீங்களா, நரகத்துக்கு ஆள் வேண்டாமான்னு. கொழுப்பு பாருங்கள், அப்படி பொம்பளைங்களுக்கும் ஆம்பளைகளுக்கும் கொழுப்பு ஏறி போயிருக்கு. கொழுப்பு கரெக்டாக அங்கே நரகத்தில் தீ எரிதில் உருகும். லேலுயா, நரகத்துக்கு போய் நரகம் தாங்க முடியாது. இந்த பாதாள நரகத்திலேயே, பூமிக்குள்ளே இருக்கிற பாதாளத்திலேயே
பயங்கரமான உஷ்ணம் தாங்க முடியாது. ஐயோ இந்த பாதாளத்தில் நான் வேதனைப்படுகிறேன்னு ஐஸ்வர்யம் அலறினான். சரி, இப்போ பிசாசுகளுக்குள்ள பாட்டு, பாவிகளுக்குள்ள பாட்டு ஐயோ படிச்சிட்டோம். இனி பரிசுத்தவான்களுக்குள்ள பாட்டு, தேவதூதர்களுக்கு பாட்டு பாடலாம். பார்த்தீங்களா? சொல்லுங்கள். வெண்ணுடை தரித்திருப்பேனே அல்லேலுயா. சொல்லுங்கள், என்ன பாட்டு? அல்லேலுயா. அதாவது ஒரு பிள்ளை மரித்தது, பாஸ்டர் அடக்கம் பண்ணார். குடிகாரன் குழி வெட்டினா பாஸ்டர் அடக்கம் பண்ணார். குடிகாரன் விடிய காலத்தில் ஒரு சொப்பனம் பார்த்தான். அந்த சொப்பனத்தில் இந்த பிள்ளை சட்டையை எடுத்து போட்டு அப்படியே பறந்து அல்லேலுயான்னு போகுது. பிறந்து 6 மணி நேரம் தான் அந்த பிள்ளை உயிரோடு இருந்தது. அவன் சொப்பனத்தை விடிய காலம் பார்த்துட்டு மனைவிட்ட சொன்னான், அந்த அம்மாட்ட போய் சொல்லிடு, உங்கள் பிள்ளை சட்டையை எடுத்து போட்டு அல்லேலுயான்னு பறந்து போகுது, நீங்கள் அழாதீங்க, உங்கள் பிள்ளை பரலோகத்துக்கு போயிடுச்சுன்னு. அப்போ அந்த குடிகாரன் மனைவி போய் பிள்ளையின் தாயிடத்தில் போய் சொன்னான், இப்படி உங்கள் பிள்ளைய பற்றி என் புருஷன் பார்த்துருக்காரு, உன் குடிகார புருஷன் எங்கே போவான் அப்படின்னு சொல்லு, அவன் பரலோகத்துக்கு போகணுன்னு தான் ஆண்டவர் இதை காட்டியிருக்காரு, மீட்டிங்லாம் போக சொல்லுன்னு. பாருங்கள், அல்லேலுயா பாட்டு வேணுமா ஐயோ பாட்டு வேணுமா? ஆமாம், பாருங்கள், இயேசுவோடு நடப்போமே அல்லேலுயா, தங்கத்தெருவில் நடப்போமே அல்லேலுயா, ஜீவ விஷயத்தின் கனியை புசிப்போமே அல்லேலுயா, கோடான கோடி தூதர்களை பார்ப்போமே அல்லேலுயா, கோடான கோடி பரிசுத்தவான்களை பார்ப்போமே ஆமே, மகிமையான வீட்டில் வாசமாயிருப்போமே அல்லே. நல்லா அல்லேலுயா சொல்ல மாட்டீங்களே, நல்லா அல்லேலுயா சொல்லணும். பாருங்கள், அப்போ தோத்துறோம் பாருங்க, மன்னா புசிப்போமே அல்லேலுயா, ஜீவ விஷயத்தின் கனியை புசிப்போமே ஆமே, ஜீவ அப்பத்தை புசிப்போமே ஆமே, சதாகாலமும் வாழ்வோமே, கஷ்டம் கண்ணீர் கவலை இல்லாமல் வாழ்வோமே. இதெல்லாம் கதை கிடையாதுங்க, கதை கிடையாது. அல்லேலுயா. நாளைக்கு கண்ணை மூடும்போது இந்த மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக, கன்ஃபார்மாக. அதுக்காக தான், அந்த ஏக்கத்துக்காக தான் இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். ஆமேன். அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பாட்டு? அல்லேலுயா பாட்டு. பிசாசின் பிள்ளைகளுக்கு என்ன பாட்டு? உங்களுக்கு அல்லேலுயா பாட்டு வேணுமா ஐயையோ பாட்டு வேணுமா? அல்லேலுயா பாட்டு வேணும். அல்லேலுயா பாட்டு வேணும்னா ஆண்டவருக்காக ஜீவிக்கணும். இல்லாட்டா ஐயையோன்னு தான் அலறிட்டு சாகணும். அநேகர் அப்படி தான் ஐயையோன்னு அலறிட்டு சாகிறான். இப்போது தேவதூதர்கள் செய்கிற நன்மை, பிசாசுகள் செய்கிற செய்ய. தம்பி இதை அவுத்து போடுங்க ஐயா, இந்த முதல் சார்ட்டை அவுத்து போடுங்க. கயிறு பார்த்தீங்களா, டக்குன்னு அவுத்து போடுங்க. இந்த பக்கத்தில் யாரும் வந்து அவுத்து போடுங்க, ஒரு பக்கம் அவுத்தாலே போதும். அவுத்து போடுறீங்களா? பாருங்கள், தேவ தூதல் செய்கிற நன்மைகள், பிசாசுகள் செய்கிற தீமைகள். ஒரு 20 நிமிஷம் இதுதான் இருக்க. 9 மணிக்கு நம்ம முடிச்சிட போகிறோம். இப்போ தேவதூதர்கள் பாருங்கள், தேவதூதர்கள் என்ன செய்கிறாங்க? தோத்திரம். பிசாசுகள் என்ன செய்கிறது? பிசாசுகள் செய்கிற தீமை, தேவதூதர்கள் செய்கிற நன்மை. பிசாசு உங்களுக்கு தீமை செய்யணுமா, தேவதூதர்கள் நன்மை செய்யணுமான்னு யோசித்துக்குங்க. தேவதூதர்கள் தான் உங்களுக்கு நன்மை செய்யணும், பிசாசுகள் உங்களுக்கு தீமை செய்வான். அதை பற்றி நான் படிக்கலாம். தம்பியை ஓடியாயா, யோ ஓயா, தோத்துறான், ஓடியா. சரி, நீ தான் நம்ம பெர்மனண்ட் ஆள். அவுத்து விடுங்க ஐயா, சீக்கிரம் அவுத்து விடுங்க. சரி, என்ன? வெரி குட், சீக்கிரம் அவுத்து விடுங்க. சின்ன பெரிய கயிறியா? பெரிய கயிறு 2 மஞ்சள் கயிறாயிட்டு கட்டிட்டீங்களா? இங்கேயே வந்து ஒரு ஆள் தம்பி மாதிரி அவுத்து விடுங்களேன், யாராவது இங்கே வந்து அவுத்து விடுங்கய்யா. ஒத்தனையும் காண மாட்டீங்க, வரமாட்டீங்க. சீக்கிரம் வாங்க, ஸ்பீடாக வாங்க. நீங்கள் லேட்டாக்குனா நான் லேட்டாக்குவேன். சரி, நாளைக்கு சீக்கிரம் அவுக்கிற மாதிரி. நாளைக்கு 3 சாப்டர் இருக்குது, அழகாக நீங்கள் கட்டிட்டு போனீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் மீட்டிங் முடிஞ்சு அதை கட்டிட்டு போங்க. வெரி குட், போதும். இதை அவுத்து விட்ருங்க, இதை அவுத்து விடுங்க. வெரி குட். சரி, இப்போது பிசாசுகள் செய்கிற தீமை, தேவதூதர்கள் செய்கிற நன்மை. சொல்லுங்கள், பிசாசுகள் செய்கிற தீமை, தேவதூதர்கள் செய்கிற நன்மை. இப்போ பாருங்கள், 7 காரியம் படிச்சுட்டு போகலாம். பிசாசுகள் பாருங்கள், அந்த பாருங்கள், இந்த பிசாசுகள் என்ன செய்யுது? அந்த பேதுருவை கட்டி காவலில் போட்டிருக்கு. சோத்திரம், கட்டி அப்படி பின்னால் போடுங்க சார். சோத்திரம், ஆமாம், கட்டி காவல். பிசாசு மனுஷனை கட்டி காவலில் போட்டிருக்கான், சுவிசேஷம் சொல்லாது இப்படி. ஆனால் அங்கே தேவதூதர்கள் போய் விடுவிக்கிறான். இன்றைக்கும் உங்கள் வீட்டில் தேவதூதர்கள் வருவார்கள். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், உங்களுடைய வீட்டில் என்னென்ன கட்டுகள் இருக்கோ அதெல்லாம் அவிழ்த்து விடுவார்கள். கட்டு அறுக்கப்படும் நாள் இந்த நாள். கை தட்டுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆமாம், கட்டும்போது என்ன சுருக்கு போட்டு கட்டணும். நான் தான் கட்டணும், இன்னும் தெரியல. சரி,
சரி, ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கட்டி காவலில் போடுறான், தேவதூதர்கள் விடுவிக்கிறாங்க என்று பார்க்குறோம். உருவாதீங்க உருவாதீங்க, மறுபடியும் உருவாதீங்க, அப்படியே கிடக்கட்டும். ஏயா கையில் அப்படியே கிடக்கட்டும் ஐயா, அப்படியே கிடக்கட்டும், நீங்கள் போங்க. அங்கே பாருங்கள், பிசாசு மனுஷனை கட்டி காவலை போடுறான், தேவதூதர்கள் விடுவிக்கிறான். அடுத்தது, பிசாசு உங்களை பயப்படுதான். டேய் இவன் பயந்துட்டான். பிசாசு மனுஷன் பயப்படுவான், உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு பிசாசு பயப்படுவான். தேவதூதர்கள் தேற்றுவான். சகோதரிகளே பயப்படாதீங்க, நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை தேடுகிறீங்களா, அவர் கலீலியாவுக்கு போனார் என்று அவர்கள் தேற்றுகிறான். தேற்றுகிற தேவதூதர்கள் வேணுமா, பயங்காட்டுற பேய்கள் வேணுமா? தேற்றுகிற தேவதூதர்கள். பிசாசுகள் பயப்படுத்தும் பாருங்கள், தேவதூதர்கள் உங்களை சந்தோஷப்படுத்தி தேற்றுவாங்க. பயப்படாதீங்க. பிசாசு 10 பேர்னா நாங்கள் 20 பேர், பிசாசு 1 லட்சம்னா நாங்கள் 2 லட்சம் பேர். நாங்கள் பயப்படவே பயப்படாதீங்க. இது பாருங்கள், இந்த பாஸ்டரே தைரியமான ஆள், தேவதூதர்கள் தேற்றுறான், பிசாசு பயப்படுத்துவான். ஒன்றும் பயப்படாதான். சாத்தாங்கிட்ட சொல்லுங்கள், நீ ஒன்றும் நீ எங்களை பயப்படுத்தி ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்றுமே எங்கள் தலையில் உள்ள ஒரு ரோமங்கள்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, ஒரு ரோமத்தை கூட பிடுங்க உன்னால் முடியாது, போடா நாயேன்னு சொல்லி தைரியமாக இருக்கணும். அப்புறம் பிசாசு ஆக்சிடெண்ட்டுகள், விபத்துக்குள்ளே ஆக்குறது யார்? நம்ம வாழ்க்கையில் ஆக்சிடெண்ட் வர காரணமே பிசாசுகள் தான். பிசாசுகள். நீங்கள் எப்போதும் வண்டியில் பயணம் பண்ணும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஸ்தோத்திரம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஸ்தோத்திரம் சொல்லலைன்னா எப்போ ஆக்சிடெண்ட் வரணும்னு சொல்ல முடியாது. எப்போதும் துதிச்சிக்கிட்டே போகணும். எல்லா தடைகளையும் மாற்றுக்கிறேன், துதிக்கணும், வண்டியில் ரத்தம் தெளிக்கணும், ஜோம் பண்ணிக்கிட்டே போகணும். இடைவிடாமல் ஜோம் பண்ணிட்டு போனால் தான் எல்லா தீமைக்கும் விலைக்கும் ஆண்டவர் காப்பார். பாருங்கள், இடைவிடாமல் ஜெபிக்கிற இவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட் வந்தது. ஆனால் சிங்க கவியில் யார் வந்தது சொல்லுங்கள்? தேவதூதர் வந்து காத்து கொண்டார். பிசாசு ஆபத்துக்குள்ளாக்குவான், தேவதூதர்கள் உங்களை காத்துக்கொள்வாங்க. எனக்கு ஏறத்தாழ 13, 14, 15 ஆக்சிடெண்ட் வந்து, ஒரு பஸ் ஆக்சிடெண்ட் வந்து. நான் முன்னால் டீசல் புல்லட் ஓடுவேன், அந்த புல்லட் ஓட நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. பிசாசு என்ன கொல்லும்படி பல வேலைகளை செய்தான். சில சமயம் பஞ்சர் ஆயிரும். பாருங்கள், ஒரு தடவையில் பனகுடி பைபாஸில் வர்ற வேலையில் என்ன பண்ணால், நான் ஒரு 55 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போயிட்டே இருக்கேன். அங்கே குறுக்கே பனகுடி பைபாஸில் செங்கச்சூளைக்கு போகிறேன்னு ஒருத்தன் சைக்கிளில் படார்னு உள்ளே வந்துட்டான். என்னால் பிரேக் பண்ண முடியாது. அவன் மேலே மோதியாச்சு. அவன் மேலே மோதிதான் சைக்கிள் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், புல்லட் ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், அவன் ஒரு பக்கம் கிடக்கணும், 4 கிடக்கும். அங்கேருந்து லாரி வருது, டன்னு வருது. 2 சைட்லேயும் ஆட்கள் நின்று சொல்கிறாங்க, அந்த பாஸ்டர் தொலைஞ்சாருடா, அவ்வளோதான் அன்றைக்கி பாஸ்டர் தொலைஞ்சாருன்னு அலறாங்க. அவன் லாரிக்காரன் என்ன பண்ணுறான், சரி தப்பிச்சோன்னு ஒரு டேர்ன் பண்ணி போனான். என் தலையில் பேக் வீல் டயர் இப்படி பட்டுட்டு போகுது, லேசா தலைக்கு வந்தது, தலப்பாவோட போச்சுன்னானா அந்த கதை என் வாழ்க்கையில் நடந்தது. அன்னைக்கு சாசு என்ன கொல்ல நினச்சான், ஆண்டவர் கிருபையாக என்ன காத்தார். எத்தனையோ விபத்தில் பாருங்கள், நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். பிசாசு ஆபத்துக்குள்ளாக்குவான். எந்த ஆக்சிடெண்ட்டும் பிசாசுக்கு தான் கொண்டு வருது. அப்புறம் பாருங்கள், பிசாசு துர்ச்செய்தி சொல்லுவான். சில ஊழியக்காரங்க தானஸ்தானம் எடுக்க வேண்டாம், ரட்சிக்கப்பட வேண்டாம், பரிசுத்தாய் பெற வேண்டாம், அது செய்ய வேண்டாம், இது செய்ய வேண்டாம்னா பிசாசுகள் ஊழியக்காரனை வச்சு பின்னால் நிற்கிறது பேய்களாம். இந்த துருபதேசம்லாம் கொண்டு வர்றது இந்த நாய், இந்த பேய் கல்ல பிசாசு தான். இதெல்லாம் அடித்து கொல்லணும், கண்டம்னா பல்லெல்லாம் உறுத்திடுவேன். பார்த்தீங்களா, இது பாருங்கள், இந்த பிசாசுகள் சொல்கிறத இந்த ஆவெல்லாம் கேட்குறாங்க, பிசாசின் உபதேசங்களே. பார்த்தீங்களா, துர்ச்செய்தி சொல்கிறான். தேவதூதர்களோ என்ன செய்தி? உங்களுக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன ரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார்னு நற்செய்தி சொல்கிறான். தேவதூதர்கள் நற்செய்தி சொல்கிறான். நற்செய்தி சொல்லுகிற தூதர்கள் வேணுமா, துர்ச்செய்தி சொல்கிற பேய்கள் வேணுமா? சொல்கிற தூதர்கள் வேணும். இங்கே பார்த்தீங்களா, தீமை செய்ய தூண்டுறான் பிசாசு. பாரு, சாராயம் கல் அடி போ, துன்மார்க்கத்துக்கு போ, பாருங்கள் கத்தி குத்து, போ குத்தி வெட்டு, பாருங்கள் களவு செய்து, பாருங்கள் திருடு போ, நான்கு கொண்டு சாகு போ, ட்ரக்ஸ் எல்லாம் அடி, கிளப் டான்ஸுக்கு போ. பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் ஊசி, விஷ ஊசியெல்லாம் கும்பிடு, ட்ரக்ஸ் ஊசியெல்லாம் கும்பிடு, போடு போடு, புருஷன் மனைவி சண்டை போடு, ராஜா அநேகரை கொண்டு குவி, கொல்லு. இப்படியே துர்ச்செய்தியை தீமை செய்ய தூண்டுறான். இது ஏன் யோவான் 13:2 பார்த்தீங்கன்னா, யூதாஸ் காரியத்துக்குள் சாத்தான் புகுந்தான், அவன் இயேசுவை காட்டி கொடுக்க போனான், அவன் சாந்தான் அவனை தூண்டினான்னு இருக்கு. பிசாசு எனக்கு ரூமில் இருக்கும்போது
தேவதூதர்கள் வர்றதும் எனக்கு தெரியும், பிசாசுகள் வர்றதும் எனக்கு தெரியும். நான் பிசாசுகள் வரும்போது சொல்கிறேன், வந்துட்டியா நாயை வெளியே போ, கள்ள பிசாசை ஏசு ரத்தம் ஒரு ரூம் முழுதுமாக தெளிக்கிறேன், ஓடி போயிடுறேன். தேவதூதர்கள் வர்றதும் தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு அம்மா வந்தாங்க சாப்பாடு கொடுக்கறதுக்கு, வெளியே நின்றுட்டு பயப்படுறாங்க. ஒருத்தி கேட்குறான், என்ன பயப்பட்டுட்டு நிற்கிறேன்னு. அங்கே பாஸ்டர் உட்காந்துருந்தாரு, உட்காந்துருந்து எழுதிட்டுருக்காரு, அங்கே தேவதூதன் நிற்கிறாரு, பயமாக இருக்குண்ணா. எங்கே நிற்கிறான்னு பார்த்தா தேவதூதனை காணோம். பார்த்தீங்களா, நம்ம நிற்கிற இடத்துல தேவதூதல் இருக்கிறான். கை தட்டலாம்ல. உங்கள் ரூமில் தேவதூதல் நிற்கிறீங்க பார்க்க. நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். அங்கே ராத்திரி வீட்டுக்காரர் வந்தார். என் ரூமில் வெளியே, வீட்டோட அட்டாச் ரூம் தான், வெளியே வந்து பார்த்தாரு. அந்த வாசலில் பட்டயத்தை வச்சுட்டு ஒரு தூதன் நிற்கிறானா. பாஸ்டர் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு இருக்குது, என்ன நான் இப்படி தூதனை பார்த்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ராத்திரி போல் தூதன் ரூமுக்கு மேலே நிற்கிறாராம் பட்டயத்தை வச்சுட்டு. இதுபோல் நம்மை காக்கிற தூதர்கள் இன்னைக்கு உங்களோட தேவதூதர்கள் உங்கள் வீட்டில் எத்தனை நம்பர் இருக்குங்களோ அத்தனை தூதர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நிச்சயமாக சொல்கிறேன். அல்லேலூயா. வந்து உங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்றுவாங்க. அன்றைக்கே ஒரு பாஸ்டர் வீட்டில் தங்கியிருந்தேன். பாஸ்டர் மகனுடைய ரூம் அது. கர்த்தர் கிருபையில் நான் தங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ அந்த பாஸ்டருடைய மகன் அந்த ரூமுக்கு போயிருக்காப்புல. போனோடனே அங்கே தேவதூதனை பார்த்துட்டு, பாப்பா ஊழியக்காரர் தங்கியிருந்த இடத்துல தேவதூதன் இருக்கிறாரு, என்ன சந்தோஷமாக இருக்குது. அல்லது என்னைக்கும் உங்கள் வீட்டில் தேவதூதர்கள் வருவாங்க, உங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனையெல்லாம் மாற்றுவாங்க. அதே வீட்டில் சண்டைகள், உபத்திரவங்கள், சந்தேகங்கள், தரித்திரங்கள், கடன்கள், பிரச்சனைகள், சூனிய கட்டிருக்கோம். இன்றைக்கி அந்த தூதர்கள் வந்து எல்லா பிரச்சனையும் மாற்றிடுவாங்க. நம்புறீங்களா என்ன சொல்லுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தூதர்களை உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இது பாருங்க, தீமை செய்ய தூண்டுறான் பிசாசு, நன்மை செய்ய தூண்டுறாங்க தேவதூதர்கள். பாருங்க, யோசேப்பிட்ட சொல்கிறேன், பிள்ளை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ. கந்தே என்பவர் மந்திரி சொல்கிறேன், சீக்கிரம் ஞானஸ்தானம் கொடுக்க போ. கொர்நேலியு சீக்கிரம் போ, பேதுரு கூப்பிட போ. எலியா உனக்கு இங்கே என்ன காரியம்? பாருங்கள், தேவதூதன் போய் சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுக்குறார். இப்படி தூதர்கள் நம்மளை பாரு நன்மைகளை சொல்ல, பாருங்கள் நற்செய்தி சொல்ல போ சொல்லி போய் தூதர்கள் அறிவிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அருமையான ரெண்டு தூதர்கள் சோதம் குமாராவில் 2 பேர் பாருங்கள், பிள்ளைகள் கையை 2 பேர் லோத்து பிள்ளைகள் கையையும் பிடிச்சி கொண்டு வெளியே கொண்டு விடுறாங்க. பார்த்தீங்களா, இப்படி தூதர்கள் நன்மை செய்ய தூண்டுறாங்க, பிசாசுகள் தீமை செய்ய தூண்டும். பாருங்கள், பிசாசு மனுஷனை கீழே தள்ளும். நீங்கள் தம்பி நீ ஒரு காரியம் செய்யணும், நான் இப்போ என்ன தள்ளி விடுவேன், செத்தது போல் ஆக்ஷன் பண்ணி கீழே விழணும்னா, சரி ரொம்ப நல்லா சிறந்த நடிகனாக நடிக்கணும், பொத்துன்னு கீழே விழணும், என்ன அப்படி சிரிப்பிச்சு அந்த மாதிரி சிரிச்சுட்டே கிடக்கணும். சரி, லூக்கா 9:42 படிக்க அதில் இருக்கு. லூக்கா 9:42. இந்த சிறந்த நடிகர், இப்போ நான் இவரை தள்ளி போட போகிறேன், அவர் பொத்துன்னு கீழே விழுவார், கீழே விழுந்து பாரு கீழே தள்ள ஆனாடு சத்தம் மாதிரி ஆக்ஷன் பண்ணோன்னா, சரி நல்ல இவர் பண்ண போகிறாரு. தெலுங்குக்காரர் அவர், ஆந்திராக்காரரு, நம்ம தமிழ்லாம் அவருக்கு புரியும். வாசிங்கம்மா. அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி, கீழே விழுந்து கிடையா, பிசாசு அவனை கீழே தள்ளி வரும். பாரு கண்ணை முடிச்சுட்டு கிடக்கிறான், சிரிப்பு தண்ணி வந்து சிரிச்சுட்டு கிடக்கிறான் பாரு. பிசாசு அவனை கீழே தள்ளி, நான் பிசாசுன்னு நினச்சிடாதீங்க, பிசாசு மனுஷனை கீழே தள்ளும், தீயிலையும் தண்ணியிலையும் தள்ளும் பிசாசு. ஆனால் தேவதூதர் கைகளில் ஏந்திரிப்போம். ஏந்திரி பிசாசு அவனை கீழே தள்ளி அலைக்கழித்தது. பாருங்க, பிசாசு மனுஷனை தீயிலையும் தண்ணியிலையும் தள்ளும். ஆனால் தேவதூதர்கள் சொல்லுங்க, அந்த பையனை தூக்கி ஏந்திட்டு போகிறாங்க. இவனை தூக்கி பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். அல்லேலூயா. பார்த்தீங்களா, கைகளில் ஏற்றி கொண்டு போவான், கைகளில் தோத்துறோம். பார்த்தீங்களா, சின்ன பிள்ளைகளும் உத்தரம் இல்லை, மருந்து கூட இல்லை, என்ன செய்யறது? பிசாசு தீலையும் தண்ணியிலையும் தள்ளி விடுறான் பாருங்க. ஆனால் தேவதூதர்கள் கைகளில் ஏந்திட்டு போகிறான். பாலம் இடிஞ்சிட்டு அவனுக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும். அதனால் தூதரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டாம், தேவ ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும், ஆண்டவர் தூதில் அனுப்புவார். போலீஸ்காரங்கள்ட்ட சொன்னால் காவலுக்கு வரமாட்டான், டிபார்ட்மெண்ட்டில் எழுதி கொடுக்கணும், அப்போ தான் வருவான். முதல்ல நாம் தேவனிடத்தில் ஜெபம் பண்ணணும், அப்போ தூதில் அனுப்புவார். மிக்கேல் சம்மனசே, காபில் சம்மனசே, மனசு வச்சு வாங்கணும்னா வரமாட்டாங்க. தூதரிடத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது, கத்திரத்தில் தான் சொல்லணும். பாருங்கள், உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடும். கடைசியில் லூக்கா 13:11 வாசித்தீங்கன்னா, பலவீனப்படுத்தும் ஆவி,
பார்த்தீங்களா? அது எவ்வளோ வேணும் நிமிர முடியாமல் இந்த கூனியை அப்படியே ஆக்கிடுச்சு. பிசாசு மனுஷனை பலவீனப்படுத்துவான். ஆனால் தேவதூதர்கள் லூக்கா 22:43 கெச்சமேனே பூங்காவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலவீனப்பட்டு இரத்த வேர்வையோட ஜெபம் பண்ணார். இரத்த வேர்வையோட ஜெபம் பண்ணார். பலவீனப்பட்டிருக்கும்போது ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் என்று எழுதியிருக்கு. ஹல்லேலூயா. பாருங்க, பலவீனப்படுத்துகிற பேய் வேணுமா, பலப்படுத்துகிற தூதர்கள் வேணுமா? தூதர்கள் வேணும். அப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 7 காரியம் செய்கிறாங்க. எத்தனை காரியம் செய்கிறாங்க? 7 காரியம். முதலாவது காரியம் என்ன? போகலாம் தம்பி, போகலாம். போகிறோம் இப்போ பாருங்கள். முதலாவது காரியம் என்ன? கட்டி சொல்லுங்கள், கட்டி காவலில் போடுறான். தேவதூதர்களும் விடுவிக்கிறான். இன்றைக்கும் உங்களுடைய கட்டுகள் அறுக்கப்படும். நம்புறீங்களா? சொல்லுங்களேன். ஆமாம். 2வது, பிசாசு உங்களை பயப்படுத்துகிறான். தேவதூதர்கள் உங்களை தேற்றுக்கிறான். வசனம் எல்லாம் எழுதிக்கிங்க. இது ஒரு பெரிய பிரசங்கம். அல்லேலூயா. இதை நம்ம 10-20 நிமிஷம் தான் சொல்கிறோம். பாருங்கள், பிசாசு மனுஷனை ஆபத்து, தேவதூதர்கள் எல்லாம் காக்குறாங்க. பாருங்கள், பிசாசு மனுஷனை துர்ச்செய்தி சொல்லுவான். தேவதூதர்கள் உங்களுக்கு சொல்லுங்கள் நற்செய்தி சொல்லுவான். பிசாசு உங்களுக்கு சொல்லுங்களேன் தீமை செய்ய தூண்டுவான். தேவதூதர்கள் உங்களுக்கு நன்மை செய்வான். பிசாசு கீழே தள்ளுவான். பாருங்கள், தேவதூதர்கள் நான் தான் சொன்னேனே, கீழே தீலையும் தண்ணியிலையும் தள்ளி விடுற பேய் வேணுமா, தூக்கி சுமக்கிற தேவதூதர்கள் வேணுமா? ஏங்க, நான் 3 தடவை எனக்கு தூதர்கள் ஒத்தாசை செய்த பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன். நான் வியாதியில் படுத்திருந்தேன், எந்திரிச்சு போக முடியாது பாத்ரூமுக்குள்ள. 2 பேர் வந்தாங்க. ஆளுகளை தெரியல, கையை பிடிச்சி தூக்கி கூட்டிகிட்டு கொண்டு விட்டான். இன்னொரு தடவை நான் மெட்ராஸில் திருவள்ளூரில் மீட்டிங் முடிச்சுட்டு சென்ட்ரலில் வந்து அந்த முன்னால் ஹைகோர்ட் இருந்ததில்ல, அப்போ தான் அங்கே தான் பஸ் நிற்கும். அங்கே வந்து இறங்கினேன். அந்த மப்சல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ரோடை தாண்டி அந்த இந்த சிட்டி அதாவது வெளியூர் போகிற பஸ் ஸ்டாண்டுக்கு வரணும். 3 லக்கேஜ் என்னவோ இருக்குது, தூக்க முடியாது. அப்போ ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட் ஒரு ஆள் வந்தார். அந்த ராத்திரி 11:30க்கு மேலே ஆச்சு. சோதரம். அப்போ ஐயா உங்களுக்கு இதை தூக்கணுமான்னு. ஆமாண்ணா. டக்குன்னு தூக்குனார். நேராக எடை போடுற இடத்துக்கு, நாகர்கோவில் பஸ்ஸுக்கு எடை போடுற இடத்துக்கு போட்டு வண்டியில் ஏற்றிட்டு ஐயா போயிட்டு வரேன்னு ஆளை காணோம். நான் பிரதர் நில்லுங்க, காப்பி குடிக்க ஏதாவது காசு தரேன்னே. ஆளை காணோம். இப்படி உதவி செய்யிருக்கான். கடைசி ஆளாக பஸ்ஸில் இன்னொரு பஸ்ஸில் ஏறுறேன். வண்டி எடுத்துட்டாங்க. பேக்கோடு பின்னால் விழ போனேன். ஒரு ஆளிலே ஒரு தள்ளுன மாதிரி முள்ள வந்து கம்பி பிடிச்சிட்டேன். இப்படிலாம் நிறைய தடவை தூதர்கள் நமக்கு ஒத்தாசை செய்திருக்காங்க. அல்லேலூயா. உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு ஒரு நாள் ஒரு அம்மாவுக்கு பிரசவ காலம் நெருங்கியிருக்க வேலையெல்லாம் ஸ்டாஃப் நர்ஸ் என்ன செய்தாங்க, லீவு போட்டு போயிட்டாங்க. வேலையை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்புறம் அன்றைக்கி ராத்திரி அந்த அம்மாவுக்கு பிரசவ வேலை வந்தது. அப்போ ஆண்டவரே இந்த ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாம் போயிட்டாங்களே, நான் தனியாக இருக்கிறேனேன்னு. உடனே ஸ்டாஃப் நர்ஸ் மாதிரி ஒரு ஆள் வந்து அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டியது, பேபிக்கு செய்ய வேண்டிய எல்லா பணிவிடையும் செய்துட்டு போயிடுச்சு. 2 தடவை நெத்தியில் முத்தம் செய்திருக்கு. கடந்த நாள் காலையில் அந்த ஸ்டாஃப் நர்ஸ் வந்தாங்க. உனக்கு பிரசவம் பார்த்தது யார்? நீங்கள் தானே பார்த்தீங்க நேற்று ராத்திரி. நான் பார்க்கலையே. பாருங்க, தேவதூதன் பார்த்துட்டு போயிருக்கார். இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவர் நல்ல தூதர்களை ஆண்டவர் வச்சுருக்கார். உங்களுக்காக தூதர்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் வருவாங்க. நான் ஒரு சபையில் இருந்தேன். அந்த சபையில் இருக்கும்போது ஒரு பையனுக்கு வயிற்று வலி, 3 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தான். ஆஸ்பத்திரியில் இருந்தபோது சுகம் இல்லை. ஜெப விட்டு கொண்டு போங்கன்னு ஆஸ்பத்திரியில் டாக்டர் ஐயா சொல்லிட்டார். இங்கே வந்து ஜெபம் பண்ணால் பேய் ஆடி பயங்கர ஆக்ரோஷமாக இருக்குது. பிடிச்சி ஜெபம் பண்ணி அடக்கி பிசாசை துரத்தி பொத்துன்னு கீழே விழுந்தான். அதோட பேய் ஓடி போயிடுச்சு. கடைசியில் ஒரு சொப்பனம் பார்த்தான். அவன் சொப்பனம் பார்த்துட்டு நல்லா தூங்கிட்டான். தூங்கி முடிச்சு சொப்பனம் பார்த்தான். சொப்பனம் பார்த்து சொன்னான், பாஸ்டர் வயிற்று வலி போயிடுச்சு, தேவதூதர்களுக்கும் பிசாசின் தூதர்களுக்கும் வாழ்ச்சண்டை நடந்தது, பிசாசுகளை தேவதூதர்கள் துரத்திட்டாங்க, இப்போ சுகமாக இருக்கேன்னா. இன்றைக்கி உங்கள் வீட்டில் வாழ் சண்டை நடக்கும், பிசாசுடைய கிரிகள் அழிக்கப்படும். நம்புறீங்களா? இது ஒரு நேரப்போக்குக்காய் சொல்கிற வார்த்தை அல்ல. நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தர் செய்வார். தேவதூதர்கள் இருக்கிறத நீங்கள் நம்புவீங்களானா கிரியை நடக்கிறது உண்மைதான். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவான் சொல்லப்படுறது. எப்படி எண்ணி இழந்த நன்மைகளை
உங்களுக்கு வாழ்க்கையில் தேவதூதர் செய்வாங்க. எப்போதுமே உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவாங்க. தூதர்கள் நமக்கு இல்லைன்னா நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியாது. பார்த்துங்க, அந்த தூதர்கள் நிற்கிறத கண்டு பாருங்கள் பயப்படுவாங்க பிசாசுகள். ஏஞ்சல்ஸ் நிற்கிறாங்க, ஒன்றும் செய்ய முடியாது அவனை. உண்மையை கைப்பிடி சொல்லுங்களேன், தேவதூதர்கள் உங்களை சுற்றி நிற்கிறதுனால பிசாசுகள் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. பிசாசுகள் செய்கிற தீமை, தேவதூதர்கள் செய்கிற நன்மை. எவ்வளோ வேணும் நிமிர முடியாத கூனி. ஒரு சமயம் வாழ்க்கையில் ஜெப ஜீவியத்தில் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் வேத வாசிப்பில் நிமிர முடியாமல் இருக்கலாம். பாட்டு பாடுறதில் ஆவிக்குரிய விஷயம் நிமிர முடியாமல் இருக்கலாம். பிசாசுடைய கட்டுகள் இன்றைக்கி உங்கள் மத்தியில் வந்து அறுத்து விடப்பட்டு நீங்கள் நிமிர்ந்து நடக்கிற அந்த ஸ்திரியை போல் நிமிர்ந்து நடக்க போகிறீங்க. கர்த்தரால் செய்யாத முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லோரும் எந்திரிப்போமா? 5 நிமிஷம் இருக்கு. அப்போ ஜெபிச்சு நம்ம முடிச்சிடுவோம். நேராக டக்குன்னு எந்திரிங்க. 7லேருந்து 9 மணி வரை உங்களுக்கு அந்த கூட்டம் நடக்கும். 7:05க்கு நம்ம மெசேஜ் எடுத்தோம், 9:05க்கு இப்போ முடிச்சிடுவோம். இப்போ இடது கை நெஞ்சில் வச்சுங்க, வலது கரத்தை அசைங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை எங்கள் வீட்டுக்கு அனுப்புங்க. எங்கள் வீட்டில் உள்ள காரிருள் நீக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ள சந்தேகங்கள், கடன்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், சூனிய கட்டுகள், சமாதான கேடுகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் நீங்க வேண்டும். பிசாசின் கிரியைகள், சூனிய கட்டுகள்லாம் அகல. வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, இடது கை நெஞ்சில் வச்சுங்க, வலது கரத்தை உயர்த்துங்க. தங்கங்களை அசைங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்ல நான் சொன்னேன்ல, தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வைத்த வலி ஓடி போயிடுச்சு பாருங்கள். தேவதூதர்களுக்கும் பிசாசுகளுக்கும் இன்றைக்கி வாழ் சண்டை நடக்கும். தேவனே எங்கள் வீட்டுக்கு வாங்க. நீங்கள் உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அத்தனை தேவதூதர்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சல் உண்டு. கையை எப்படி வீசி அசைங்க பார்க்கலாம். கையை அப்படி வீசி அசைங்க. ஆண்டவரே உங்களுடைய தூதர்களை எங்கள் மத்தியில் அனுப்புவோம். ஆண்டவரே இன்றைக்கி ஒரு கிரியை நடப்பிக்கட்டும். தூதர்கள் வருகிறத நாங்கள் கண்ணால் காணணும். கிரியைகள் உண்டாகணும். பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படணும். பிசாசின் கிரியைகள் அழிப்பதற்காகவே மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டீர் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சொல்லுங்கள், இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சொல்லுங்கள் தேவதூதர்கள் வருவாங்க. தேவதூதர்கள் வந்து பிசாசின் கிரியைகளை அழிப்பாங்க. பெரிய விடுதலை உண்டாகும்னு சொல்கிறவங்க கரங்களை தட்டி நல்ல ஆவியில் நிரம்பி அதில் கைகளை தட்டி ஆவியில் நிரம்பி, ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்கால் உங்களுடைய தூதர்கள் வந்து ஒவ்வொரு வீடுகளிலும் கிரியை செய்ய வேண்டும். ஆண்டவரே விடுதலை கொடுக்க வேண்டும். ஆண்டவரே தூதர்களை பார்க்க வேண்டும். ஆண்டவரே நல்ல கையை தட்டி இருக்கிற பலத்தோட நல்ல கைகளை தட்டி தேவனை மையப்படுத்துங்க. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக தம்முடைய